வணக்கம். பேரிடர் மேலாண்மை குறித்த விவாதங்களை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நிலவியல் புரிதலோடு, பண்பாட்டு புரிதலோடு, மக்களோடு கைகோர்த்து முன்னெடுக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக வந்து சேரும் என்பதற்கு அருமையான ஒரு உதாரணமாக ஒடிஷா மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை அமைந்திருக்கிறது. அந்த மாநிலத்தில் பேரிடர் மேலாண்மை ஆணையராகவும் முதல்வருடைய பிரதம ஆலோசகராகவும் பணியாற்றிய திருமிகு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்மோடு உரையாட இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதலாவதாக உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். மிக்க நன்றி. நீண்ட காலம் ஒடிசாவில் இருந்து நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. அந்த மக்களுடைய அந்த நிலத்தை பத்தி, அந்த மக்களுடைய அந்த பண்பாட்டை பற்றி கொஞ்சம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த ஒரிசாவினுடைய புவியியல் அப்புறம் பண்பாடுங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்ததை கூட பேரிடர் மேலாண்மைங்கிற கண்ணோட்டத்தில் தான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். ஏன்னா ஒரிசாவை பொறுத்தவரையில் அதனுடைய ஜாகிரபிக்கல் ப்ரொஃபைல், அதனோட புவியியல் ரொம்ப வித்தியாசமானது. 480 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை. அதுவும் அந்த கடற்கரையும் அடிக்கடி புயலால் பாதிக்கப்படுகிற ஒரு அது வரலாற்று பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நீண்ட நெடிய கதை. அதை நான் பற்றி விளக்கி சொல்கிறேன். அப்போ 480 கிலோமீட்டர் கடற்கரை, அப்புறம் பல ஆறுகள், இந்த மாதிரி மகாநதி, பிராமணி, பைத்தரணி, இந்த மாதிரி பல ஆறுகள். அப்புறம் ஒரு பகுதியில் திடீர்னு வறட்சி, திடீர்னு மழை இல்லாமல் கலகாண்டி போன்ற இடங்கள். ஆக வறட்சி, பெரும் வெள்ளம், பெரும் புயல், கடும் புயல், இந்த 3 முக்கியமான பேரிடர்களுக்கு ஒரிசா ஒரு புவியா அமைஞ்சிருச்சு. அதை நீங்க ஒரு மக்கள் தொகையின் அடிப்படையில அதை அணுகும் போது பேரிடர் மேலாண்மை நீங்க புவியியல், இந்த மக்கள் தொகை பண்பாடு, இந்த ரெண்டையும் சேர்ந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரிசாவுடைய இதுல இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இந்த மெயின்லேண்ட் இந்தியான்னு சொல்ற பகுதியில் அதிகமா விழுக்காடு பழங்குடி மக்கள் வசிக்கும் இடம் ஒரிசா தான். ஒரிசாவில் இப்ப நம்ம பொதுவாக சொல்றோம் பழங்குடி மக்கள் பட்டியல் இனத்தவர் அப்படிங்கிறோம். இந்த பழங்குடி பட்டியல் இனத்தவர் அப்படின்னு நம்ம அரசியல் சாசனம் சொல்ற அந்த மக்கள் தொகையினுடைய விழுக்காடு 40% ஒரிசாவில். இந்த எண்ணிக்கை இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. இப்போ பழங்குடிகளை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 62 மொழிகளை பேசுகிற, 62 வெவ்வேறு மொழிகளை பேசுற, அதுவும் வெவ்வேறு மொழி குடும்பங்களை சேர்ந்த ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், திராவிட மொழி குடும்பம், அப்புறம் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரியா பேசுறவங்க, இதெல்லாம் கலந்த ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பண்பாடு அது. ஆக 40% பழங்குடியினரும் பட்டியல் இனத்தவரும், 62 மொழிகள், அப்புறம் புயல், கடும் வெள்ளம், பெரும் வெள்ளம், கடும் வறட்சி, இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த டைனமிக்ஸ்ல தான் இதற்கான வரலாறும் அதற்கான ரெஸ்பான்ஸும் உருவாகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய வரலாற்று ரீதியில நீங்க பாக்குறாந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிறித்துவுக்கு முன்னால் செதுக்கப்பட்ட ஒரு பொறிப்புல, ஒரு கல்வெட்டுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றிய ஒரு குறிப்பு ஒரிசாவில் இருக்கக்கூடிய கந்தகிரி, உதயகிரி அப்படிங்கிற இடத்துல காரவேலன் அப்படிங்கிற மன்னன் செதுக்குன, அதுல காரவேலனுடைய கதிக்கும்பாக் இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு பேரு. அந்த இன்ஸ்கிரிப்ஷனோட மிக முக்கியமாக நம்முடைய தமிழ் பார்வையில பாக்குறாந்தா தமிழ் நட்பரசுகள், திரமிழ சங்காத்த அப்படின்னு சொல்ற தமிழ் நட்பரசுகளை பற்றி, அவரோடு செய்த போரை பற்றி முதலில் திரமிழ தமிழ் என்ற நட்பரசுகளை பற்றிய முதல் கல்வெட்டு குறிப்பே அங்கதான். அந்த கல்வெட்டிலேயே அந்த நகரம், இந்த கலிங்க நகரம் என்று சொல்லப்படுகிற அந்த தலைநகரத்தை, அந்த காலத்து கலிங்கத்தினுடைய தலைநகரை ஒரு பெரிய சூறாவளி புயல் தாக்கியதாகும். அதனால் அந்த நகரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்ப அந்த மக்களுக்கு வேலையை வாங்கி அந்த மீட்பு பணி, அந்த சீரமைப்பு பணியை அவங்களுக்கு உணவு கொடுத்து, இப்ப நம்ம ஃபுட் ஃபார் ஒர்க்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதனால ரொம்ப அடிக்கடி நான் பேரிடர் மேலாண்மை ஆணையராக இருக்கும்போது நான் எனக்கு வரலாறும் நான் படிக்கிறேங்கிறது முறையில ஒரிசாவினுடைய முதல் ஸ்பெஷல் ரிலீஃப் கமிஷனர், பேரிடர் மேலாண்மை ஆணையரே காரவேலன் தான் சொல்லுவேன். அப்ப அந்த காரவேலர்ல இருந்தே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் வரலாறு தொடங்குதுன்னு நிறைய பேர் அதை கவனிக்கல. ஆக ஒரிசாவை பொறுத்தவரையில ஒரிசாவினுடைய வரலாறு எவ்வளவு தொன்மையானதா நீளமானதற்கோ அந்த அளவுக்கு அதனுடைய பேரிடரினுடைய தொடர்ச்சியும் காலந்தோறும் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கு. அந்த வகையில இந்த புவியியலும் பண்பாட்டுக்குமான உரையாடல் தான் இப்போதைக்கு வர்ற பேரிடர் மேலாண்மையா காலப்போக்கில் அது விரிவடைஞ்சு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. ஐநா சபையால் பாராட்டப்படுகிற அளவிற்கு
அமெரிக்க ஊடகங்கள் எல்லாம் இந்த புயல் பற்றிய மேலாண்மையை பாராட்டும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அது ஒரு பெரிய கடந்து வந்த பாதை, ரொம்ப கஷ்டமானதும் ஒரு துயரங்கள் நிறைந்த ஒரு பாதை. பேரிடர் மேலாண்மையில பண்பாட்டு புரிதல் வேண்டும், பண்பாட்டு புரிதலோடு பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இது நான் வந்து பண்பாட்டு புரிதல் அப்படிங்கிறத விட நான் வந்து ஒரு சமூகவியல் அப்படிங்கிற, பண்பாட்டு புரிதல் போது கல்ச்சர் அப்படிங்கிற வந்துடும். நான் அதை ஒரு சோசியாலஜியா பார்க்கும்போது ஒரு சமூகவியல், நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், இது எப்படி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது 1999 சூப்பர் சைக்ளோன்கிற அந்த சைக்ளோனை பற்றி தனியா பேசுவோம். நான் இந்த புரிதல் எனக்கு ரொம்ப வலுவா உரைச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா, 2002 வந்து, அதாவது வரலாறு காணாத ஒரு வெள்ளம் வந்தது. அப்ப இத்தனைக்கு நான் வந்து பேரிடர் மேலாண்மைக்கு முழு பொறுப்பு ஆகல. 1999 சைக்ளோனை சந்திக்கிறதுக்கு நான் ஒரு மேலாண்மை கழகத்துல மேனேஜிங் டைரக்டரா இருந்தேன். என்னை வந்து அந்த ஒரு இந்த பேரிடர் மேலாண்மைக்கு என்னை அனுப்புனாங்க. நான் ஒரு மாவட்டத்துக்கு போய் ஒரு மோட்டார் சைக்கிள் போய் கலெக்டரா பொறுப்பேற்றேன். அது தனியா, அதை பற்றி தனியா சொல்றேன். இந்த சமூகங்களுக்கும் இதுக்குள்ள தொடர்பை, இந்த புரிதல் எனக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த 2002 இருந்த ஒரு பெரிய வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம். அந்த வெள்ளத்துல வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த ஜிஐஎஸ், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், என்னுடைய ஸ்டடீஸ்க்கு நான் அதை ரொம்ப பயன்படுத்துவேன். என்னுடைய எழுத்துக்கள்ல இந்த ஜிஐஎஸ் வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கும். அப்ப இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் வந்து ஜிஐஎஸ் பயன்படுத்துவேன் என்னோட லேப்டாப்ல. எங்க தண்ணி தேங்கி இருக்கு, எந்த இடத்துலலாம் வெள்ளம் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் டேட்டா, இந்த டேட்டா, கரண்ட் டேட்டா வச்சு நான் அப்டேட் பண்ணிட்டே வரும்போது நான் ஒண்ணு கவனிச்சேன். நம்ம வெள்ளம் அப்படின்னு வந்தோடனே, ஒரு பெரிய வெள்ளம் வந்தோடனே ஒரிசானுடைய அமைப்பே வந்து கேட்டீங்கன்னா இலவச சாப்பாடு மாதிரி போடுவாங்க. அதாவது ஃப்ரீ கிச்சன் அதுக்கு பேர். அது இலவசமா சமைச்சு போடுறது. அப்ப அந்த ஃப்ரீ கிச்சன்ல போய் ஆளுங்களாம் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எத்தனை ஃப்ரீ கிச்சன் நடக்குதுன்னு அந்த ஒவ்வொரு நாளும் நான் அதை வந்து அந்த ஒரு மாவட்டத்துல, என்னை அனுப்பிச்சிருக்க மாவட்டத்துல பண்ணுவேன். இன்னைக்கு வந்து 150 ஃப்ரீ கிச்சன் நடக்குது, இன்னைக்கு வந்து 140 ஆயிடுச்சு, இப்ப 120 ஆயிடுச்சு, 80 ஆகும் போது எங்க தண்ணி வடியுது, எத்தனை நம்பர் குறையுதுங்கிறத நான் மேப்ல பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு வாய்ப்பு. அதை நான் மேப்ல பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு, தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு இடம், ஃப்ரீ கிச்சன் எக்ஸாக்ட்லி எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து துல்லியமா வரைபடத்துல போட்டு பார்த்தேன். பொதுவாக வந்து இந்த ஃப்ரீ கிச்சன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இயங்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் இயங்கும். ஆனா மக்கள் வந்து அதனால பயனடைகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அந்த பயனடைகிறவங்களுடைய மக்கள், அவங்களுடைய குடிசை, அவங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ஹேம்லெட், அதை கூட நான் துல்லியமா என்னுடைய ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர்ல போட்டிருப்பேன். அப்ப இங்க பள்ளத்துல இருப்பாங்க, அவங்க தண்ணியில நடந்து வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு சாப்பிட வருவாங்க. அப்புறம் எனக்கு தோணும், இந்த இடத்துல இந்த உணவு கூட இருக்கக்கூடாது, இந்த உணவு கூட இருக்க வேண்டிய இடம் அந்த தண்ணியில மூழ்கி இருக்கிற இடம் தான் அப்படின்னு எனக்கு தோணும். அப்ப இதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. அப்பதான் இதனுடைய உயரத்தை நான் கணக்கும் போது, தண்ணி இன்னும் இருக்கிற இடத்துல இலவச அந்த உணவு கூடம் திறக்கிறங்கிறத விட, யாரு ஆதிக்க மரபினர்லா, யாரு வந்து செல்வாக்கா இருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த பள்ளிக்கூடத்துல, அந்த ஊருக்கு, அந்த ஊருனா அந்த ஊர் சார்ந்த இந்த ஹேம்லெட் மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இப்ப நீங்க ஒரு வருவாய் கிராமம்னா, அந்த வருவாய் கிராமம் வந்து ரெவன்யூ வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து அதை டாமினேட் பண்ணும். அப்ப பாதிக்கப்பட்ட தனி மனிதர்கள் வெர்சஸ் இந்த ஆதிக்கமா நம்ம மரபு சார்ந்து இயங்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதை நான் வந்து ஸ்டடி பண்ணும்போது நான் வந்து சொன்னேன், இங்கதானே தண்ணி தங்கி இருக்கு, எதுக்கு இங்க நம்ம ஏன் நடத்துறோம், அந்த மூடிட்டு இந்த உணவு கூட இங்கதான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த உணவு கூட நிற்கும், இலவச உணவு நிற்கும், எங்க தொடருங்கிறத வந்து நான் வந்து முதலா அட்சரேகை, தீர்க்கரேகை, துல்லியமா உயரம், தண்ணி வடிஞ்சது, இதை வச்சு கனெக்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சேன். ஆமா, அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல போய் வச்சீங்கன்னா அவரு இந்த கிராமத்துக்காரங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது எப்படி, இந்த உணவு தேவைப்படுது, தண்ணி தேங்கி இருக்கு, இப்ப தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல தான் நான் உணவு கொடுக்கணும், இலவச உணவு. அப்ப இலவச உணவு நான் ஒரு மேடான பகுதியில கொடுக்கும் போது அங்க கீழே இருக்கிறவங்க வந்து நடந்து வந்து சாப்பிடணும். ஆனா அங்க சமைச்சா இவர் சாப்பிட மாட்டாருங்கிறது எனக்கு யோசிக்க வச்சது. அப்ப இவர் யாரு அவர் யாருன்னு பார்க்கும்போது இதை சொல்லாமலே எனக்கு சில விஷயங்கள் புரிந்தது. அந்த புரிதல் வந்து கிட்டத்தட்ட நான் என்ன எப்படி ஒரு குத்துமதிப்பா எப்படி வச்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமூகத்துல வந்து யாருடைய வேளாண்மை நிலம்,
விவசாய நிலம் மேட்டில் இருக்கும், அவனுடைய வசிப்பிடம் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கும். எவனுடைய நிலம் வந்து விவசாய நிலம் தாழ்வான பாசன வசதியோடு இருக்கோ அவனுடைய வீடு வந்து மேடான பகுதியில பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற இந்த மேடு பள்ளத்துக்குள்ள புரிதல் இதை நான் தொடர்ந்து என்னுடைய ஆராய்ச்சியில கூட பயன்படுத்தியிருப்பேன். இந்த மேல் மேற்கு கீழ்கிழக்குங்கிற இருமையை வந்து இதை நான் பயன்படுத்தி பார்க்கும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்சை நிலம் நல்ல பாசனம் பாயிற இடத்துல வந்து அது பள்ளமா தான் இருக்கும் இடம். அதனுடைய நில உடைமையாளர் ஒரு ஆளா இருப்பாரு, ஆனா அவர் வீடு வந்து கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல உயரத்துல இருக்கும். இதுல வேலை பார்க்கிறவன் வந்து பள்ளமான இடத்துல இருப்பான், ஆனா அவனுக்குன்னு ஒரு நிலம் இருந்துச்சா, ஒன்னும் நில உடைமை இல்லாதவங்களா இருப்பாங்க. அது வீடு நிலம் இருந்தால் ஒரு புஞ்ச நிலமா தான் இருக்கும், தண்ணீர் கிடைக்காதமா இருக்கும். அப்ப வெள்ளம் வந்தா வேகமா வடிகிற இடத்துல வீடும், வெள்ளம் வந்தால் கடைசியில வெள்ளம் கிடைக்கிற இடமா முதல் கிடைக்குமாக இதுல வந்து ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். இது நானே எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து சங்க இலக்கிய வாசிப்பு, நான் ஒரு தமிழ் மாணவன்கிற முறையில நான் காலங்காலமா இதை உள்வாங்கின ஒரு விஷயம் தான். ஏன் சங்க இலக்கியம் வந்து ஒரு பண்பாட்டு அரசியல பேசுது, அது வந்து சொல்லுது வந்து என்கிட்ட வந்து 4 உணவு கேட்டா 4 உணவுனா நான் வரகு திணை அவரை குள்ளுதான் சொல்லுவேன், 4 மலர் சொன்னா நான் வந்து இந்த 4 தான் சொல்லுவேன் குறவ மலர் அப்படின்னு மாமுடிக்கிலார் ஏன் சொல்றாரு, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே அப்படிங்கிறாரு. 4 குடின்னு சொல்றத ஒரு வந்து பாணன் பறையன் இடும்பன் துடியன்கிறாரு. இது ஏன் யாருடைய குரலா ஒலிக்கும் போது அது விளிம்பு மக்களினுடைய குரலா ஒலிக்கிற மாதிரி நான் உணர்ந்திருக்கிறேன். சங்க இலக்கியம் இந்த இடத்துல ஒரு குரலற்றவர்களின் குரலா ஒலிக்கிறது, அதையும் பேசுறவர் ஒரு கிளார், ஆனா நெல்லு தெரிஞ்சிருந்தும் அது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லவேன்னு சொன்னது எனக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கு. உடல் உழைப்பு சமூகத்துக்கான தானியம். ஆமா. அப்ப வந்து நான் வந்து இந்த நோக்கத்துல நான் பாக்குற அந்த அணுகுமுறை வந்து ஒரு சயின்டிபிக்கா பார்க்கும்போது எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. அப்ப நீங்க வந்து அங்க வந்து இந்த உரையாடல் ரொம்ப தெளிவான பேசப்படுகிற ஒரு இடங்கிறது. தமிழ்நாடு மாதிரி இந்த உரையாடல் அவ்வளவு வெளிப்படையா பேசப்படுகிற இடம் கிடையாது. ஆனா என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து எங்க இலவச சாப்பாடு நிறுத்தணும், எங்க தொடரணுங்கிற எடுக்கிற முடிவுல நான் தானே இருக்கேன். அப்போ வந்து எனக்கு அன்னைக்கு எங்க தண்ணி இருக்கு எங்க தண்ணி இல்லைங்கும் போது தண்ணி இருக்கிற இடத்துல சூழ்ந்து இருக்கிற இடத்துல சமைச்சு போடுறதுக்கும் தண்ணி வடிஞ்ச இடத்துல வேண்டியதில்லைன்னு முடிவு பண்ணு. சிலர் வந்து என்ன கேட்டாங்க, அங்க சமைச்சு போறாங்க, இங்க வந்து குக் பண்ணாத அரிசியா கொடுத்துருக்கான்னு கேட்பாங்க. அப்போ வந்து இவர் குக் பண்ணா இதெல்லாம் இந்த சமைச்ச உணவு வாங்குறது, சமைக்காத அரிசியை வாங்குறது, எந்த இடத்துல சமைக்கிறாங்கன்னு பாக்குறது, இந்த சோசியாலஜிக்கும் இந்த பேரிடர் மேலாண்மைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதை வந்து நீங்க வந்து அந்த சென்சிட்டிவிட்டியோட அணுகும் போது எங்க தொடர்றது எங்க நீடிக்கிறது அப்படிங்கறத இந்த சோசியாலஜி வச்சு, ஆனா இதை பத்தி நான் யார்கிட்டையும் பேசிக்கல. இது மிக முக்கியமான ஒரு இது வந்து ஒரு பெரிய உரையாடலை ஆக்காம, ஆனா நான் முடிவு எடுக்கும்போது இதை வச்சுதான் முடிவெடுத்தேன். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு உண்மையிலேயே தேவையோ அவங்களுக்கு போய் சேரும். சில நேரங்கள் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பேரிடர் மேலாண்மையில வந்து நம்ம நினைவுல வச்சிருக்க வேண்டியிருக்கு. பேரிடரின் போது நாம் கொடுக்கிற அந்த உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உதவி பேரிடர்ல போது ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ, இந்த காப்பாத்துறது அந்த இடருக்கு கொடுக்கிற உதவி வந்து எப்பயுமே அவங்க சாதாரண வாழும் வாழ்க்கையை விட ஒரு வசதியானதாகவும் ஒரு அதுக்கு தொடர்பில்லாத ஒரு உதவியை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து மக்கள் வந்து பேரிடரை காதலிக்க தொடங்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். people will fall in love with natural disaster. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிசாஸ்டர் வரும்போது அவர் கையில கிடைக்கிறது, அவர் சாப்பிடுற உணவு எப்பயுமே சாப்பிடுற உணவை விட ரொம்ப வசதியா இருக்குன்னு வைங்க. இப்ப உங்களுக்கே தெரியாம இந்த பேரிடர் இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு சமூகத்துக்குள்ள போயிடும். எனக்கு ஒரு பேரிடர் சூழல்ல சமூக நீதியை எப்படி நடப்பாக்குவது என்பதை ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல நீங்க பல விஷயங்கள் படிச்சு வர்றீங்க. ஆமா. அப்ப நீங்க வந்து நீங்க ஒரு பேரிடர் இருக்கு, அந்த பேரிடர் இருக்கும் போது அந்த பீரியட்ல போய் நீங்க எல்லாருக்கும் ஹார்லிக்ஸ் ஒரு பாட்டில், அப்புறம் 4 பாட்டில் மினரல் வாட்டரு, அப்புறம் வந்து ரொம்ப வசதியான ஃபுட்டு பிரியாணி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வரீங்கன்னு வைங்க. அவன் வர்றவன் போறவனா ஏதாவது கொடுத்துட்டு போவான். அப்புறம் போட்டோலாம் எடுப்பாங்க கூட இருந்து. அப்ப என்ன ஆகும், எல்லாருக்கும் வந்து ஒரு டிசாஸ்டர் வந்தா எல்லாரும் நம்மளை வந்து மடியில படுக்க போட்டு ஊட்டி விடுறாங்கிற மாதிரி ஆயிரும். இது 99ல நான் கண்கூட பாத்திருக்கேன். மழை வந்தா ஸ்கூல் இல்ல, ஸ்டூடெண்ட் இந்தியா ஃபுல்லா இருந்து எல்லாரும் அப்பதான் டிவி முன்னால இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது ஒரு பீகாரில் வெள்ளம், ஒரிசாவில் வெள்ளம்னா நாங்க வந்து நியூஸ்ல தான் பார்ப்போம். டூரிங் தியேட்டர்ல போய் படம் பார்க்கும் போது அந்த டிசாஸ்டர் முடிஞ்சு 1 மாசத்துக்கு பின்னாலதான் அந்த நியூஸ்ல வரும். அப்பதான் வந்து ஒரிசாவில பீகார்ல வெள்ளம் ஏற்பட்டுச்சுங்கிறதே நமக்கு தெரியும். அது வரைக்கும் இன்டர்நெட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த 1999 புயல் தான் முதல் டிவியில வெளியில வந்தது.
நீங்க காலையில நியூஸ் பார்க்கும் போதே இந்த வெள்ளத்தை பார்க்க முடியுது, புயலை பார்க்க முடியுது. அப்ப இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் கருணை பொங்கி என்ன பண்ணாங்க, அங்கங்க வேலை பார்க்குற IAS ஆபீசர், IPS ஆபீசர் எல்லாம் அந்தந்த மாநிலங்கள்ல, ஆந்திராவில இருந்து பஞ்சாப்ல இருந்து அந்த கருணையை இது பண்ணி லாரி லாரியா அனுப்புவாங்க. அப்ப நான் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பேற்றிருக்கும் போது பாக்குறேன், எனக்கு இந்த புயலை ஒரு பக்கம் மேனேஜ் பண்றது ஒரு பக்கம், இந்தியா ஃபுல்லா வருகிற அந்த கருணை கொடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கருணை கொடையை தான் மேனேஜ் பண்ண முடியல. அது நூத்துக்கணக்கான லாரி இறங்க டிரைவர் அவர் நமக்கு சாப்பாடு கேட்கிறாரு. அங்க சண்டிகார்ல இருந்து லாரி வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பயன்படுத்திய உடைகள், உள்ளாடைகள், செருப்புகள். செருப்புல நீங்க 2 செருப்பு சேர்த்து எடுக்க முடியாது. இது 1 செருப்பு 2 செருப்பு கலந்தது. அவங்களுடைய குப்பை எல்லாம் இந்த லாரியில கொட்டினது மாதிரி எனக்கு ரொம்ப, இது யாரும் அங்க வாங்க மாட்டாங்க. அந்த ஒரிசா மக்கள் ரொம்ப தன்மான உணர்வு உள்ளவங்க. பயன்படுத்துற ட்ரெஸ் எல்லாம் கூட போட மாட்டாங்க. வறுமை இருந்தா கூட, வறுமையில் செம்மையானவங்க. இதை பாக்குறேன், இந்த குப்பையை எதுக்கு நம்ம தலையில கொட்டினாங்கன்னு கேட்டா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பரிவுக்கும் கருணைக்கும் நீங்க கையேந்திர ஒரு சமூகமா நீங்க வளர்ந்துறீங்க. அப்போ நான் இந்த மாதிரி பிஸ்கட் இதெல்லாம் வரும்போது நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஒரு இடத்துல நான் போய் நாம கலெக்டர்னு சொல்லாம பின்னால போய் திடீர்னு போய் நிக்கிறேன். சிலர் ஒரு சீட்டு விளாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சீட்டு விளாண்டுட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு சொல்றாரு, ஏதோ பஞ்சாப்ல இருந்து வண்டி வந்திருக்கு, அதுல என்ன வந்திருக்குன்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிஸ்கட் வந்திருக்கா, ஹார்லிக்ஸ் வந்திருக்கான்னு. அமெரிக்காவில் 1999 சைக்ளோன் அப்ப கொண்டு நான் 2002-03 SRC இருக்கும்போது, ஸ்பெஷல் லீவ் கமிஷனர் இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போறேன் ஒரு BDO ஆபீஸ்ல. அங்க குடவுன் எல்லாம் நிரம்பி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த என்ன மெட்டீரியல் 1999 மெட்டீரியல், என்ன 4 வருஷமா என்ன வச்சிருக்கீங்க, ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்கிறேன். அதை என்ன செய்யறேன்னு தெரியல. நான் என்ன அப்படின்னா எடுத்துருவாங்கிறேன். பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஒவ்வொரு இதுவும் இவ்வளவு பெருசு இருக்கு. இல்ல நாப்கின், அந்த நாப்கின்ல 8 இருக்கு, 8 சின்ன சின்ன பீஸ். அதுல மனிதனுடைய படத்தை வரைஞ்சு, இது இடது கைக்கு, இது வலது கைக்கு, இது இடது காலுக்கு, வலது காலுக்கு, வயிற்று பகுதிக்கு, முதுகு பகுதிக்குன்னு 8 பிரிச்சு 8 நாப்கின் வச்சிருக்கான். அதுல என்ன கீழே போட்டிருக்கான்னா, இதை பயன்படுத்துறதுனால 1 டிகிரி சென்டிகிரேட்ல மைக்ரோ ஓவன்ல இதை சூடுபடுத்தணும் அப்படின்னு பயன்படுத்தி இதுல போட்டிருக்கான். இது எங்க இருந்து வந்திருக்குன்னா அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இதை பிளேன்ல கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஏற்கனவே கரண்ட் இல்லாத இருக்கிறதுல மைக்ரோ ஓவனை வச்சு இதை எப்படி சூடு பண்றது, இது யாரு தொடப்பா? அப்ப இது ஒரு குடவுன் ஃபுல்லா இருக்கு, குப்பத்தட்டுல போடுங்கன்னு சொல்லி நான் ஒரு ரிப்போர்ட் எழுதினேன். இந்த மாதிரி ஆகும்போது நீங்க என்ன வேணும் அப்படின்னு தெரியலன்னா, நீங்க எல்லாருடைய கருணை கொடை கிடையாது, கருணை கொலை மாதிரி ஆயிரும், நீங்க ஆளாயிருவீங்க. பண்பாட்டு புரிதல உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம் அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அதை பார்க்கும் போது நீங்க கையேந்திர நிலையில் இருக்கிறீங்க, உங்களை இந்த ஒரு சமூகம் இப்படி ஆக்குங்கிறது உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கணும். அப்ப ஏன்னா என்னுடைய நான் எப்படின்னு கேட்டா, அது 2-3 அனுபவங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். எப்படி நாங்க வறட்சியை ஹேண்டில் பண்ணோம், எப்படி இந்த சைக்ளோன் ஃப்ளட்டை ஹேண்டில் பண்ணோம். இந்த சைக்ளோன் ஃப்ளட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளட்டை ஹேண்டில் பண்ணும்போது, சைக்ளோன் ஹேண்டில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்றதே ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்துருவாங்க. ஹெலிகாப்டர் அலையலையா ஹெலிகாப்டர் வரும். அப்புறம் டிவியில பார்க்க நல்லா இருக்கும், நியூஸ்ல பார்க்க நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது இலவசமா போடுறாங்க, விமானப்படையில இருந்து போடுறாங்கன்ட்டு. அதுக்கு பின்னால நான் போய் 2002-03 உட்காந்து SRC பணியாகும் போதா பழைய பில்லு வருது 62 கோடி ரூபாய்க்கு. 62 கோடி ரூபாய்க்கு பில்லு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, விமானம் ஹெலிகாப்டர் எல்லாம் பயன்படுத்தின பில்லு அப்படிங்கிறான். அப்ப நான் ஒரு கணக்கு எடுத்தேன். எத்தனை அந்த நேரத்துல அந்த 1999 சைக்ளோன்ல எத்தனை கிலோ பொருள்கள் எந்த நேரத்துல தூவப்பட்டது, விமானத்துல ஹெலிகாப்டர்ல தண்ணி உள்பட, அரிசி இதெல்லாம் உள்பட எத்தனை கிலோ, அதாவது மொத்தம் எத்தனை டன் போட்டாங்க. இதுக்கு இத்தனை கோடி செலவாச்சுன்னா 1 கிலோ பொருளை தரையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாச்சு, அந்த 1 கிலோ பொருளுடைய ஆவரேஜ் விலை என்னன்னு பார்த்து, அந்த 1 கிலோ விலை தண்ணி அரிசி எல்லாம் பார்த்தா கூட எனக்கு என்னமோ அந்த 1 கிலோ 15-20 ரூபா அல்லது 30 ரூபாய்க்கு மேல இருக்கிற மாதிரி எந்த பொருளும் கிடையாது ஒரு கிலோவுக்கு. அந்த காலத்துல நான் சொல்றது 99ல அவ்வளவு கூட கிடையாது, 15-20 ரூபா தான் இருக்கும். ஆனா 1 கிலோ போடுறதுக்கான செலவு கிட்டத்தட்ட 302 ரூபாய் என்னமோன்னு வந்த மாதிரி ஒரு நினைவு. அந்த ஆவரேஜ் நீங்க இத்தனை கிலோ இத்தனை டன்னு இவ்வளவு பணம் நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா, அதாவது செட்டாத 1/4 பணம் செம்மகூலி 3/4 பணம்னு சொன்ன மாதிரி எனக்கு இந்த டெலிவரி காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பேரிடர் போது நீங்க எமர்ஜென்சியா போய் நீங்க ஹேண்டில் பண்ணா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதுவும் தேவையில்லாத இருக்கணும். அப்ப நீங்க தேவைப்பட்டதை கொடுக்கணும், அதை முன்கூட்டியே திட்டமிடணும். இதெல்லாம் நாங்க கற்றுக்கொண்ட பாடம். 1, பேரிடர் வரும் வரை காத்திருக்க கூடாது. 2, பேரிடருக்கு முன்கூட்டியே திட்டமிடணும். நாங்களாம் எப்படி பழகிக்கிட்டோம் சொன்னா, வங்காள விரிகுடாவில் அந்தமான் பகுதியில ஒரு புயல் சின்னம் உருவாயிட்டா எல்லாரும் சொல்றது அது தமிழ்நாட்டை தாக்கும் அப்படிம்பாங்க.
அதுவும் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியை தாக்கும்பாங்க, அப்புறம் தமிழ்நாட்டுடைய வடபகுதியை தாக்கும்பாங்க, அப்புறம் வந்து ஆந்திராவுடைய தென்பகுதியை தாக்கும்பாங்க, அப்புறம் ஆந்திராவுடைய வடபகுதியை தாக்கும்பாங்க, அப்புறம் அது வந்து ஆக்சுவலி ஒரிசாவை தாக்கிடும். சில நேரங்களில் வந்து மட்டும் அது பங்களாதேஷ் பக்கம் போகும், பெரும்பாலும் ஒரிசாவை தான் தாக்கும். அதுல தான் முக்கியமா உங்கள்கிட்ட கேட்க விரும்பினேன். அதாவது வங்கக்கடல் புயல்கள்ல பெரும்பாலான புயல்கள் அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, தீவிரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கடுமையிலையும் கூட அதிகமா வந்து ஒரிசா கடற்கரை தான் அதனுடைய முக்கியமான இலக்கா இருந்தாங்க. இதற்கு அறிவியல் ரீதியாக, புவியியல் ரீதியாக ஏதாவது ஒரு அடிப்படை இருக்குதா? இல்ல கட்டாயம் இல்லன்னா இவ்வளவு டைம் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்காதுல்ல. அப்ப இதுக்கு ஒரே விடை என்ன? நீங்க வந்து யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஜியோகிராஃபி. நீங்க புவியியலை மாத்த முடியுமா, அல்லது கடலை மாத்த முடியுமா, அல்லது காத்துக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? அப்ப ஆனா நம்ம கத்துக்கலாம். நாங்க கத்துக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புயல் அந்தமான்ல இருந்து உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நடக்குதுன்னு இவங்க செய்தி போட்டா கூட அது ஒரிசாவைத்தான் தாக்க போகுது அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணி ரெடி ஆயிடுவோம். அது ஒரிசாவை தாக்காம தமிழ்நாட்டு பக்கம் போயிடுச்சுன்னா ஓகே அவங்க பாத்துக்குவாங்கன்னு விட்டுருவோம். ஆந்திரா பக்கம் போயிடுச்சுன்னா அவங்க பாட்டுவாங்கன்னு விட்டுருவோம். எங்களை கடந்து அது மேற்கு வங்காளம் அல்லது வங்காளதேசத்துக்கு போயிருக்கு, அல்லது ஏற்கனவே கடல்லையே அதை நீர்த்து போயிருச்சு அப்படின்னு சொன்னது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அப்ப நாங்க வந்து அலர்ட் நிலைமைக்கு ஆயிடுவோம். அப்ப ஒரு நிகழ்வு நடக்க போறதுக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னாலேயே நீங்க மனசால தயாரா இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை நாங்க வந்து ஒரு பண்பாடாவே கொண்டு வந்துட்டோம். அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பிரின்சிபல்ல ஒண்ணா நாங்க கொண்டு வந்துட்டோம். நாங்க கத்துக்கிட்டது வந்து லாஸ்ட் மொமெண்ட் இன்டர்வென்ஷன் வரக்கூடாது. ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல வந்து தேவை வந்து வரும்போது நாங்க ஒண்ணு கவனிச்சது வந்து ஊடகங்கள் தவிர்க்க முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே வந்து பேரிடர் வந்து ஒரே மாதிரி தாக்குறது இல்லை. நீங்க பழைய நம்ம அவ்வளவு டேட்டா அவைலபிள் இருக்கு. அதிகபட்சமா எந்த இடத்துல தண்ணி போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல போனீங்கன்னா ஒரு மரத்துல கோடே போட்டு வச்சுப்பாங்க, சாக்பீஸ்ல பெயிண்ட்ல கோடு போட்டுப்பாங்க. அந்த போய் ஊர் கேட்டீங்கன்னா சார் கடைசியா 40 வருஷத்துக்கு முன்னால ஃபிளட் வந்தது இங்க இது வரைக்கும் வந்திருக்கு சார். உங்க ஊர்லயே இது வரைக்கும் வந்த ஃபிளட் எவ்வளவு உயரம் போயிருக்குன்னா மரத்திலேயே கோடு போட்டு. அப்ப 40 வருஷத்துக்கு முன்னால இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு, 30 வருஷத்துக்கு முன்னால இப்படி வந்திருக்குங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிடும். அப்ப எந்தெந்த பகுதியில வந்து எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்படுமோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு 1000 கிராமம் இருக்குன்னா ஒரு 100 கிராமம் அதிகம் பாதிக்கப்படும், 200 கிராமம் மொத்தத்திலேயே 1000 கிராமங்கள் பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குன்னா அந்த 1000 கிராமத்திலையும் நாங்க என்ன முடிவு எடுத்தோம் கேட்டீங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அரசின் சார்பாக ஒருவர் காத்திருப்பார். அவர் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், அவர் ஒரு பிடிஓவா இருக்கலாம், அவர் எக்ஸ்டென்ஷன் ஆபீசர் இருக்கலாம். அரசு இயந்திரம் ஏற்கனவே அந்த வெள்ளத்திற்காகவும் புயலுக்காகவும் காத்திருக்கும். இந்த நிவாரணத்துக்கு கொடுக்கிற பொருள்கள் ஏற்கனவே அங்க இருக்கும். இப்ப நீங்க பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிவாரணத்தினால மக்கள் வந்து அதுக்கு முன்னால மீடியா போயிடுச்சுன்னு வைங்க, ஊடகம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் இன்னும் யாருமே வந்து சேரவில்லைன்னு இங்க ஒளிபரப்பிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கேட்கறதுக்கே நல்லா இருக்காது. அப்ப ஊடகத்துல இருந்து கேமராவை தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னால எங்க ஆளுதான் அவங்க வரவேற்பாங்க. அப்படி ஒரு சூழல் நாங்க உருவாக்கணும். யாரும் வெளியில இருந்து வந்து சேர்றதுக்கு முன்னால நாம் அங்கு இருக்க வேண்டும் இப்படின்னு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டோம். அப்ப எங்கெங்கு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்தில் அரசு இயந்திரமும் அரசினுடைய நிவாரண பொருள்களும் இந்த பேரிடரை எதிர்பார்த்து காத்திருக்கும். இப்படின்னு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல இருந்து யாரு எங்க இருப்பாங்கிற வாட்ஸ்அப் மெசேஜ்ல இருந்து அவங்களுடைய தொலைபேசியில இருந்து டெய்லி வந்து ஓகே ரிப்போர்ட்னு வாங்குவோம். ஒவ்வொருவரும் அன்னைக்கு இவ்வளவு நேரத்து இடைவெளியில ஓகேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுறோம். ஓகே மெசேஜ் வரலைன்னா அவர் நாட் ஓகேன்னு அர்த்தம். அப்ப அவர் நான் எல்லாம் சரியா இருக்குங்கிறது சொல்ற கடமை அவருக்கு ஆகுது. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு மாவட்டம், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் தொடர்ந்து அதிகம். ஏன்னா அந்த நிலப்பகுதி அப்படி அங்கதான் இருக்கிறதுலே நிவாரணம் வந்து கடைசியா போய் சேரும். அப்ப நீங்க எல்லா இடத்தையும் ஒரே சமமா கருதி எல்லா இடத்துக்கும் உங்களுடைய எனர்ஜிய சமமா பகிர்ந்து அந்தந்த பகுதி ஆளுகளே தான் அதை அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்துக்கிறன்னு வச்சீங்கன்னா தோத்து போயிருவீங்க. ஆனா எங்கு அதிகம் பாதிக்கப்படுமோ அந்த இடத்தில் வந்து ஏற்கனவே அரசு இயந்திரத்தை குவித்து வைத்திருந்தால் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை எதிர்கொள்வதற்கு இருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்றதா, ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்து இருக்கு. நான் அங்க வந்து சப் கலெக்டரா இருந்திருக்கேன், அப்புறம் கலெக்டரா இருந்திருக்கேன், அப்புறம் டிசாஸ்டர் ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரும்போது நான் தான் இருப்பேன். எங்க இருந்தாலும் என்னை அங்க அனுப்பிச்சுவாங்க. நான் அங்க போகும்போது அந்த மக்களையும் எனக்கு நல்லா தெரியும். அந்த பகுதிக்கு அவ்வளவு தண்ணி இருக்கும். ஒரு தடவைலாம் வெள்ளத்துல போகும்போது படகுல போகும்போது அந்த இந்த பவர் இருக்குல்ல, இந்த டெலிபோன் கம்பி பவர்,
அந்த டெலிபோன் கம்பிக்கும் இந்த என்னுடைய ரப்பர் படகுக்கும் உள்ள இடைவெளி எனக்கே வந்து ஐல வந்து கரெக்டா துல்லியமா பண்ண முடியல. ஒருவேளை நம்ம வந்து குனிஞ்சுக்கிறாம போனோம்னா தரையில அந்த கம்பி தட்டிடுமோன்னு தோணுச்சு. ஆக்சுவலி தட்டல அந்த அளவுக்கு. அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெலிபோன் கம்பியில எவ்வளவு முங்கிருந்தா அந்த ரப்பர் படகுல போகும்போது எனக்கு தலையில வயறு பற்றுமோன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு தண்ணி அந்த பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கு. அப்ப அங்கிருந்து எனக்கு ஒரு ஊராட்சியில இருந்து எனக்கு தகவல் கொடுக்குறாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் சார், மக்களுக்கு வந்து ஏதாவது இந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகளுக்கு டாக்டர் தான் அப்படின்னு. அப்ப டாக்டர்னா அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அரசு டாக்டர். அவர் எங்க அப்படின்னு போது அவர் இன்னொரு இடத்துல இருக்காரு, ஏன்னா அவர் வர முடியாதனால அவர் இங்க வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நான் அவர் எங்க இருக்காரு அப்படிங்கும்போது அரசு மருத்துவர் தான், அவரு தன்னுடைய தனியார் கிளினிக்ல அவர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு இடத்துல, பாதுகாப்பான இடத்துல. நான் போலீஸ் அனுப்பிச்சு அப்படியே அள்ளிட்டு போய் அவருக்கு வேண்டிய ஒரு வாரத்துக்கு தேவையான உடுப்பு எல்லாம் பெட்டியில எடுத்து வைக்க சொல்லி அவருக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு போட்டை கொடுத்து அந்த பகுதியில போய் இறக்கி விட்டு என்கிட்ட கேட்காம அவரை திருப்பி இந்த சைடு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை நான் வாக்கி டாக்கிலே சொல்லிட்டேன். இந்த டாக்டரை வந்துட்டு அந்த மக்களோட படிச்சுட்டேன். அவங்களுக்கு இந்த தண்ணி வெளியிற வரைக்கும் அவர் அங்கதான் இருந்தார். இப்ப இதை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அவர் போகவே மாட்டார். எனக்கு தான் போட் இல்லையே படகு இல்லையேம்பாரு. இப்ப இங்க வந்து தனியார் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க சில நேரங்கள்ல இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து நார்மலா இருக்கக்கூடிய மேலாண்மை, நார்மலா இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து டிசாஸ்டர்ங்கிறது நார்மல்ல இருந்து வேறுபட்டது. நீங்க நார்மலா கடைபிடிக்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் டிசாஸ்டர் நேரத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நீங்க எடுக்கிற சில நேரங்களில் ரொம்ப வேற வகையான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும், சிஸ்டத்தையும் தயார்படுத்தணும். அதாவது இந்தியாவின் பட்டினி சாவுகளின் வரலாற்றுல முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு இடம் வந்து பேர் வந்து ஒரிசா மாநிலம். அந்த மாநிலம் வந்து நீண்ட நெடுங்காலமாக இந்த பட்டினி சாவு, வறுமை, வறட்சி, பெருவெள்ளம், புயல் இது போன்ற ஒரு பல வகையான முரண்பட்ட நெருக்கடிகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வரலாறுகளை பத்தி கொஞ்சம் இதுல வந்து நான் வந்து இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த பல்வகையான பேரிடர்ல இந்த பட்டினிச்சாவு, வறட்சி இதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன். நீங்க பாரதியார் பாட்டுல பார்த்துருப்பீங்க, நம்மளும் படிச்சிருப்போம், தாது வருஷ பஞ்சம்பாங்க. அப்புறம் 1940 42 வந்து கிரேட் ஃபேமின் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்காலுடைய வறுமைன்னு. 1866 கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பல பகுதியில் வறட்சி, அதுலேயும் குறிப்பாக கிழக்கிந்தியாவில். அப்போ வந்து ஒரிசாவினுடைய மக்கள் தொகையில 1/3 இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போதான் அந்த அனாவரி அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லை, அனாவரின்னு வரிய தள்ளுபடி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு காரணமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்க என்றது கூட கிடையாதான். எல்லா இறந்த பிணங்களை என்றதுக்கு நேரமும் இல்லாம ஒரு சதுர கிலோமீட்டர்ல எத்தனை செத்து பார்த்துருக்காங்க, அது மக்கள் தொகையில எத்தனை பெர்சன்டேஜ், அதுல இருந்து வரிய தள்ளுபடின்னு கான்செப்ட் இருந்தது. அப்ப எவ்வளவு கொடுமையானதை நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்ப 1980 இந்த மாதிரி எல்லாம் தொடக்கத்துல வந்து அடிக்கடி இந்த பட்டினி சாவு அப்படிங்கிற செய்தி ஒரிசா பற்றி வரும். இந்தியாவுடைய வேறு சில பகுதிகளை பற்றியும் அந்த செய்திகள் வந்தது உண்டு. இது வந்து இந்த பின்னணியில வந்து இந்த PUCL அப்படிங்கிற அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்துருந்தாங்க. அந்த பொதுநல வழக்கு தொடர்பாக அது உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. இந்த பகுதி, இந்த கிழக்கிந்தியாவில் குறிப்பாக அந்த பழங்குடி மக்கள் நடுவில் இந்த மாதிரியான பட்டினி சாவுகள், அதுலேயும் சாய்நாத் கூட ஒரு புக்கு எழுதியிருப்பார், எவ்ரிபடி லவ்ஸ் எ குட் ரவுட்னு சொல்லி, எல்லாரும் ஒரு வறட்சியை நேசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரிசா அடையாளப்படுத்தப்பட்டது. அதுல இருந்து இப்போதைக்கு நீங்க செய்தியை படிச்சு பாருங்க, அப்படி பட்டியலில் செத்ததா செய்தியே வராது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த உச்ச நீதிமன்றத்துல PUCL வழக்கு இதுல வந்து ஒரு நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னதுன்னா, அதே மானியமா 2001-2 இல்லை, இந்த தீர்ப்பு என்ன சொன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு உணவில்லாமல் பட்டினி சாவால் ஒருவன் சாவான் என்றால் அதை பற்றி ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை செய்கிறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சாவின் போதும் கொடுக்கும்போது தலைமைச் செயலாளர் வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு அறிக்கை போட்டாங்க. அது வந்து உண்மையிலே எங்க தலைமைச் செயலாளர்லாம் கூட என்ன இந்த மாதிரி எப்படி ஒரு பிராக்டிக்கலா அது வந்து பாசிபிலிட்டியா, ஒரு இவ்வளவு பெரிய மாநிலத்துல 4 கோடி பேர் இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் பட்டினியில சேர்ந்தா எப்படி தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்க முடியும், இது வந்து பிராக்டிக்கலா சாத்தியமா அப்படின்னு என்கிட்ட பேசியிருந்தாரு. அப்ப நான் பேரிடர் மேலாண்மையினுடைய பொறுப்புல இருக்கேன். அப்ப நான் அந்த உத்தரவை எப்படி பார்த்தேன்னா, எனக்கு உண்மையிலே மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
ஒரு நல் வாய்ப்பு. ஒரு நல்ல வாய்ப்பா நான் தான் நினைச்சேன். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புல வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அடங்கி இருக்கிறதா நான் பார்த்தேன். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து பொதுவா வந்து வறுமை பட்டினிச்சாவுங்கிறதுலாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னால தான். ஒரு கிட்டங்கியில வந்து உணவு ஸ்டாக்கே இல்லைங்கிறதுனால யாரும் செத்து போறது கிடையாது. யாருக்கு பசிக்குதோ அவங்க கையில உணவு கிடைக்காம போயிருதுங்கிறனாலதான் ஆளுங்க சாகுறாங்க. அதான் சங்க இலக்கியத்துல ரொம்ப அருமையா பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்ததோ செய்ததோ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ஒரு பசியை வந்து பிணியா பார்த்தாங்க. அந்த பசிப்பிணிக்கு மருந்து வந்து உணவு தான். ஒருத்தர் வந்து பண்ணன் அப்படிங்கிறவன் வந்து பசிச்சு வந்து அவங்கெல்லாம் உணவு போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய இல்ல வீட்டை வந்து பசிப்பிணி மருத்துவன் இல்லம், அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபார் தி டிசீஸ் ஆஃப் ஹங்கர் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. இதை பாடுறவர் ஒரு மன்னன், அவர் பாடப்படுகிறவர் ஒரு குறுநில தலைவர். அப்ப யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, இந்த நான் படிச்சது எப்பயோ நான் முதுகலையில் படிச்ச போது இந்த பாட்டு எனக்கு நினைவு இருக்கு. நான் வாழ்ற நாளையும் இந்த பண்ணன் வாழ்ந்துட்டு போட்டோம், அதாவது என் ஆயுசை நான் அவனுக்கு விட்டு கொடுக்குறேன். ஏன்னா அவன் பசிச்சவனுக்கு சோறு போடுறான், அவன் வீடு வந்து பசிப்பினி மருத்துவன் இல்லம். அந்த பாட்டை வந்து அவர் வீடு பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கான்னு அவர் கேட்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இது மனசுலயே எனக்கு ரொம்ப பதிஞ்சு இருந்தது. அமர்த்தியா செல்வன் சொல்வார். அமர்த்தியா செல்வன் வந்து ஹங்கர்ங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், பகிர்தல் பற்றிய உரையாடல் தான் அத. அப்ப இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவும் இதை நான் போய் நல்லா படிச்சு பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இது ஒரு அருமையான வாய்ப்புண்டு. அப்ப என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தவங்க செத்து போகும்போது பட்டியல சாகும்போது தலைமைச் செயலர் போக முடியாது, அல்லது வேற எந்த செயலரும் போக முடியாது, வருவாய் செயலர் அல்லது பேரிடர் மேலாண்மை ஆணையரும் போய் ஆஜராக முடியாது. ஆனால் பட்டினி எங்கு நடக்கிறதோ ஒரு வீட்டுல தான் நடக்கும், ஒரு கிராமத்துல நடக்கும், ஒரு தெருவுல தான் நடக்கும். அந்த தெருவுல பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியா இருந்தா கட்டாயம் பக்கத்து வீட்டுக்காரன் தெரியும், அந்த தெருவுல இருக்கவங்களுக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணேன். இதற்கான பொறுப்பை கம்ப்ளீட்டா டீசென்ட்ரலைஸ் பண்ணி இதை வந்து அரசாங்கம் அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லாம கடைசி லெவல்ல போய் வார்டு மெம்பர், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒரு வார்டு மெம்பர், அந்த வார்டு மெம்பருக்கு கீழே வந்து ஒரு 40-50, ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 200 பேருக்கு ஒரு வார்டு மெம்பர் இருப்பார். இத்தனை வீடுகள் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வீட்டுல ஒரு வயசானவர் சாப்பிட்றதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தெருவில் இருக்கவங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப நாங்க என்ன பண்ணோம், யாராவது ஒருத்தர் பசியில இருக்காரு, பட்டினியில இருக்காரு, வேலை இல்லை, ரொம்ப உடல்நலம்ல இருக்காருன்ட்டு அவருக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு வரல இருந்து, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுல இருந்து, அவர் உணவுக்கு வழி பண்றதுல இருந்து, முடிஞ்சா அவருக்கு வந்து அந்தியோதயா ஸ்கீம், அன்னபூர்ணா அந்தியோதயா ஸ்கீம்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஏழைகளுக்கான ஸ்கீம்லாம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல வந்து அவருக்கு இலவச உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு, இந்த சாவை தவிர்ப்பதற்கான முதல் 10 நாள் அல்லது 15 நாளைக்கு வேண்டிய அவருக்கு வேண்டிய உணவை உடனே கொடுக்கிற உரிமையை வந்து அந்த வார்டு மெம்பரினுடைய பின்னூட்டத்தின் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய ஊராட்சியில் இருக்கக்கூடிய சர்பஞ்ச் என்று சொல்லப்படுகிற அந்த ஊராட்சி மெம்பர் இருப்பார்ல, உறுப்பினர், அவருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வழங்கணும். ஊராட்சி உறுப்பினர் வந்து ஒரு 10-15 நாளைக்கு அவர் உணவு கொடுத்தலாம். அதுக்கடுத்து பிடிஓ வந்து 1 மாசம் வரைக்கும் கொடுத்துடலாம். அப்புறம் வந்து சப் கலெக்டர் 2 மாசம் வரைக்கும் கொடுத்துடலாம். கலெக்டர் வந்து 3 மாசம் வரைக்கும் கொடுத்துடலாம். அப்புறம் ஆர்டிசி 6 மாசம் வரைக்கும். அதுக்கு மேலேயும் அவர் பட்னியா இருந்து அவர் பிரச்சனையை அதுக்குள்ளேயே நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமே. அவருக்கு வந்து அந்தியோதயா ஸ்கீம் ஒரு கார்டு போட்டுடலாம், இலவச உணவு போட்டுடலாம். அவர் வேலை ஒர்க் பண்றதுக்கு சக்தி இருந்ததுன்னா 100 நாள் வேலை திட்டத்துல கொடுத்துடலாம். அவர் சக்தி இல்லாத வயசானவர், அவருக்கு உடல் தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட் தேவைப்படுனா ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாத்தையும் இந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் கீழ் இருக்கவங்களுக்கு கொடுத்து அதை ஒரு பெரிய ஆர்டர் ஆக்கி ஒவ்வொரு 15 நாளும் இந்த வார்டு மெம்பரு அந்த வார்டு மெம்பரு அந்த ஊராட்சி உறுப்பினருக்கு அறிக்கை கொடுக்கணும். அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆபீசர் மூலமா பிடிஓ கொடுக்கணும், பிடிஓ வந்து சப் கலெக்டர் கொடுக்கணும், சப் கலெக்டர் கலெக்டர் கொடுக்கணும், கலெக்டர் ஆர்டிசி வந்து எஸ்ஆர்சி. இந்த எல்லா கிராமங்கள்ல இருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பேப்பரை ஜென்ரேட் பண்ணி கடைசியில் வந்து என்கிட்ட இவ்வளவு பேப்பர் கட்டு கொடுத்து எனக்கு பிரயோஜனம் கிடையாது. என்கிட்ட வந்து 30 மாவட்டம்னா 30 சீட்டு மட்டும் தான் வரும், 30 காகிதம் 15 நாளைக்கு ஒரு தடவை. அதுல கலெக்டரோட கையெழுத்தோட இருக்கும். எனது மாவட்டத்தில் இந்த தேதியிலிருந்து இந்த 15 நாள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தவர்கள் இத்தனை பேர், அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டவர்கள் இத்தனை பேர், கொடிய நோயில் இருந்தவங்க இத்தனை பேர், ஆஸ்பத்திரி கொண்டு, இந்த தேர்தல் மட்டும்தான் எனக்கு வரும் பேப்பர். சீஃப் செக்ரட்டரிக்கு என்கிட்ட இருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் வரும், ஒரே ஒரு சீட்டு. சீஃப் செக்ரட்டரினால ஒரு சீட்டு படிக்க முடியும், என்னால 30 பேப்பர் படிக்க முடியும். கலெக்டர் வந்து அங்க இருக்க சப் கலெக்டர். இப்படி இந்த செய்தியை கில்லர் போய் என்ன பண்ணோம், எல்லா கிராமங்கள்லையும் இந்த நம்ம ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு எல்லாத்திலையும் எழுதி போட்டிருப்பான். செவுத்துல அந்த கழிப்பறை பொது சுவர்கள் எல்லாம் எழுதி போட்டிருப்பான். அது மாதிரி எல்லா சுவர்களையும் எழுதி போட்டேன்.
10 நாள் வரைக்கும் சாப்பாடு இருக்குன்னா இவர் கொடுக்கறது இவர் தான் பொறுப்பு, இவருக்கு அதிகாரம் இருக்கு. 15 நாள் வரைக்கும், 1 மாசம் வரைக்கும் இவருக்கு அதிகாரம் இருக்கு, 3 மாசம் வரைக்கும் இவருக்கு அதிகாரம் இருக்குன்னு இந்த அதிகாரத்தை அப்படியே சுவர்கள் எழுதி போட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உனக்கு பசி இல்லைன்னா அவர் கழுத்துல துண்டை போட்டு இழுக்கலாம் அப்படிங்கறதான் பொறுப்பு. நீங்க அதுக்கு போய் இவர் செத்ததுக்கு பின்னால அப்புறம் ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்து அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுல போய் சீஃப் செக்ரட்டரி போய் நிக்கணுங்கிற பிரச்சனை. சீஃப் செக்ரட்டரி ரொம்ப ஹாப்பி, அவருக்கு இந்த பிரச்சனையே சால்வ் ஆயிருச்சுன்னு. அதுக்கு பின்னால பாக்குறோம். இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா, பட்னிசாவுல நிறைய அரசியல் உண்டு. நீங்க இந்த ஒரு கட்சியில இருப்பாரு, ஒரு வார்டு மெம்பர் இருப்பாரு, அவர் சும்மா யதார்த்தமா செத்து இருந்தா கூட, யாராவது நோய் வாய்ப்பு செத்து இருப்பாங்க, புரதச்சத்து கம்மியா இருக்கும், அல்லது ஏதாவது உடல்நலக் குறைவு, யார் இறந்தா கூட உடனே ஒரு பொருளியை இவர் பட்டியலில் செத்து போயிட்டாருன்னு அது பேப்பர்ல எப்பயுமே நல்ல செய்தியை விட கெட்ட செய்திக்கு ஒரு பெரிய செய்தி சக்தி வேகமாகவும் பரவும். நாய் மனுஷனை கடிச்சிட்டாங்கிறது நியூஸ் கிடையாது, மனுஷன் போய் நாயை கடிச்சிட்டான்னு அது பெரிய நியூஸ் தானே. அது மாதிரி ஒருத்தர் சாதாரணமா செத்தவர் பட்னியில செத்து போயிட்டாரு அப்படிங்கும் போது அதுல ஒரு பெரிய இருக்கு. அப்ப இந்த ஊடகங்கள்லாம் இருக்கக்கூடிய டெல்லியில இருக்க ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள், அந்த ஊடகங்கள்லாம் ஈஸியா ஏன்னா ஒரிசான்னு ஸ்லாட் பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜ் நான் ஸ்டடி பண்ணியிருப்பேன். பெங்களூர் அப்படின்னா ஒரு ஐடி, ஹைதராபாத்னா இப்படி இருக்கும், சென்னைனா இப்படி இருக்கும், ஒரிசான்னா நிறைய பட்னி இருப்பாங்க அப்படின்னு அந்த ஸ்லாட்ல அந்த டெல்லியில இருக்க ஊடகம், மற்ற ஊடகங்கள்லாம் ஒரிசா ஒரு 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 பரிதாபத்துக்குரிய பாக்குறதுக்கு அவங்களும் பழகிருக்காங்க. அந்த மைண்ட் ஸ்பேஸ்ல அது இருக்கு, அதை மாத்தணும். அதை மாற்றும் போது இந்த பொறுப்புகளை எல்லாம் நாங்க கொடுத்து அதை செவுத்துல எழுதி போட்டதுக்கு பின்னால அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதையும் மீறி ஒருத்தர் செத்தாருன்னு நான் அவரை தான் கேட்க போறேன். ஏன்னா 15 நாளைக்கு நீ சாப்பாடு கொடுத்துட்டியா, நீ 15 நாள் சாப்பாடு கொடுத்துட்டு தானே நீ மற்றவன்கிட்ட பேசணும். அப்படிங்கும்போது இந்த 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 பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்த உரிமை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை. எல்லா இடத்துலயும் ரேஷன் கடையில இருக்கு, எல்லா இடத்துலயும் உணவு இருக்கு, அந்த உணவு எடுத்து கொடுத்தாலும் போதும். இப்படி நாங்க பண்ணதுக்கு பின்னால அதுக்கு பின்னால பட்னிசாமி நியூஸே வரலங்க. ஒரு பேரிடர் மேலாண்மை திட்டம் என்பது ஒரு தன்னிறைவு திட்டமாக உருமாறுது. ஆமா, அதுக்கு ஸ்கீம் கவர்மெண்ட்ல எவ்வளவு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க இன்டகிரேட் பண்றது, ஒருங்கிணைக்க. அந்தியோதயான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அன்னபூர்ணான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுல இலவச உணவுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, அவருக்கு மருத்துவ வசதிக்கு திட்டம் இருக்கு, ஒரு விதவையா இருந்தா விதவை மறுவாழ்வுக்கு திட்டம் இருக்கு, வயோதிகவரா இருந்தாருன்னா ஒரு முதியோர் பென்ஷன் இருக்கு. இந்த எல்லா திட்டங்களும் எது அதிகமா தேவைப்படுகிறாரோ அவருக்கு போய் சேராம மற்றவங்க இடையில இருக்கவங்க எடுத்துக்கிறதா பிரச்சனையே. அப்ப யார் உண்மையில் தேவைப்படுகிறாருங்கிறதுக்கு இதை விட ஒரு ஆசிட் டெஸ்ட் வேண்டியதில்லை. அதுக்கு பின்னால இந்த பட்னிசாவு நியூஸே கரைஞ்சு போச்சுங்க. அதாவது விநியோக சமநீதியை நடப்பாக்குவது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், அதுதான் பேரிடர் மேலாண்மையில மிக முக்கியமானதா நான் நினைக்கிறேன். பர்டிகுலர்லி வறட்சியை ஹேண்டில் பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட விவாதிக்க விரும்புறேன். அதாவது 1999 ஏற்பட்ட ஒரிசா புயல், அதுல 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. 2013 ஃபெயிலின் புயல், அதுல அந்த புயலுடைய வேகமே மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்துல அந்த புயல் அடிச்சிருக்கு. மிக கடுமையான ஒரு சூறாவளி. அந்த சூறாவளியில மரணங்கள் ஒற்றை இலக்கத்துக்குள்ளால நிறுத்திருக்கீங்க, அதாவது 10க்குள்ள. இந்த 1999க்கும் 2013க்கு இடையில ஒரு பெரிய ஒரு அதாவது பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றமா பாக்குறேன். இது எப்படி சாத்தியப்பட்டது, எப்படி இதை நடப்பாக்குனீங்க? ஆமா, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 2000 ஆண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மில்லேனியம், அது ஒரு மைல்ஸ்டோனான ஒரு இயர். ஒவ்வொரு வருஷத்துலயும் வர நியூ இயர் கிடையாது. அது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஜனவரி 1ஆம் தேதி வரும். ஒவ்வொரு 10 ஆண்டுலயும் ஒரு டிகேடல் ஒரு ஜனவரி 1 வரும். ஒவ்வொரு 100 ஆண்டுலயும் ஒரு ஜனவரி 1 வரும். அது சென்ச்சுனரி. ஆனா ஒவ்வொரு 1000 ஆண்டுல தான் ஒரு மில்லேனியம் வரும். அப்ப அந்த 2000 ஆண்டுங்கிற ஜனவரியை கொண்டாடுறதுக்கு உலகமே காத்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆனா நாங்க கொண்டாடவே முடியல. ஒரிசாவில் நாங்க மின்சார வசதி கூட இல்லை அந்த 2000 ஆண்டு ஜனவரி விடிந்த போது. ஏன்னா அக்டோபர் 30, 29, 30 தான் அந்த புயல் அடிக்குது. அந்த புயல் மீண்டு வர்றதுக்கே பல மாசங்கள் ஆச்சு. அப்பயும் நாங்க வேலை பார்த்துருக்கோம். அப்பயும் ஒரு 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 இந்த டிசாஸ்டர் நேரடியா 2 நிலைகள்ல இருந்து நான் ஹேண்டில் பண்ண அனுபவம் எனக்கு இருக்கு. அப்ப நாங்க என்ன கத்துக்கிட்டோம், அதை 2013 எதை நோக்கி நகர்ந்தோம் அப்படிங்கிறத சில படிப்பினைகளா நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல இந்த 1999 இருந்த புயல் தொடக்கத்துல எல்லாரும் தமிழ்நாடு அடிக்கினாங்க, அப்புறம் ஆந்திராவை அடிக்கினாங்க, அப்புறம் ஒரிசான்னு தெளிவு வந்ததுனால எல்லாருமே சொன்னாங்க இது புவனேஸ்வர் பகுதி தலைநகரத்தை ஒட்டி இந்த பூரியை தான் தாக்கும்னு சொன்னாங்க.
அப்படிதான் நிறைய இருந்தது. அப்புறம் புயல் நகராமே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நகர்ந்து அது தாக்குனது வந்து பாரதீப் துறைமுக பகுதியில தான், கேந்திரப்படா, இந்த ஜெகத்சிங்பூருங்கிற அந்த பகுதியில தான் அது பயங்கரமா அடிச்சு கரையேறிச்சு. மனிதர்கள்லாம் தென்னை மரத்து உச்சியில இருக்கு, பிணங்கள்லாம் தென்னை மரத்து உச்சியில இருக்கு. ஏன்னா தண்ணி தென்னை மரத்து அந்த உயரத்துல போகும்போது அடிச்சு கொண்ட பிணம் அல்லது தொற்றிக்கொண்ட நிறைய பேர் தென்னை மரத்துல இருந்து இறக்கி விட்டு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புயல் வந்து பகுதி இருந்தது. ஒவ்வொரு முறையும் இதுக்கான இங்கதான் போகும் அங்கமா போங்கிற ஒரு அனுமானத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. இதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம்னா, நான் வந்து அப்ப வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுல சொல்றாங்க சிப்காட்னு ஒன்று பார்த்தீங்களா, ஒரு தொழில் நிறுவனங்களுக்குலாம் லோன் கொடுக்குற, கடன் உதவி செய்யற அந்த நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, டிட்கோ, சிப்காட் கூட டிட்கோ. அதனுடைய கவுண்டர் பார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல வந்து இப்பிகோட், சிப்காட்னுடைய கவுண்டர் பார்ட், அதனுடைய அப்பதான் மேனேஜிங் டைரக்டரா நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் எம்டிஆர் அங்க நியமிக்கப்பட்டிருக்கேன். அங்கதான் போய் ஒரு வாரத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து கூப்பிட்டு, இந்த சைக்ளோன் மூவ் பண்ற மாதிரி இருக்கு, நான் வந்து மயூர்பஞ்சில வந்து கலெக்டரா இருந்து இந்த பதவிக்கு வந்திருக்கேன், நீங்க கலெக்டரா இருந்த இடம் இன்னும் காலியா தான் இருக்கு, நான் ஜாயின் பண்ணல, அந்த ஏரியாவில் வடக்கு ஒரிசா பகுதியில் போய் நீங்க உங்களை பொசிஷன் பண்ணிக்கங்க, ஏதாவது ஒரு புயல்ல தேவைப்படுச்சுன்னா நீங்க சீனியர் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நான் போறது வந்து ஒரிசாவுடைய வடக்கு எல்லையில வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல இருக்கக்கூடிய மயூர்பஞ்ச், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து பாலாசோர், அதுக்கடுத்து பத்ரக். அந்த பாலாசோர் மாவட்டத்துல அப்ப மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்ததுதான் அவர் தான் இப்ப இந்தியாவுடைய ரயில்வே அமைச்சராக இருக்கார். எங்க ஒரிசா பணித்தொகுதியை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவர். தான் வந்து ராஜ்யசபைக்கு போய் இப்போ வந்து ரயில்வே அமைச்சர், ஐடிலாம் அமைச்சராக இருக்கார். அவர் கலெக்டரா இருக்கார். அப்ப நான் தான் அந்த பகுதியில போய் டிராவல் பண்றேன், டூர்ல தான் போயிருக்கேன். எனக்கு வந்து எழுத்து மூலமா யாரும் கொடுக்கல, நீங்க போய் இந்த நேரத்துல புயலை பார்த்துக்குங்கன்னு சொல்லி யாரும் எழுத்து மூலமா சொல்ல, என்கிட்ட வாய் மூலமா அந்த சைடு நீங்க டூர்ல போயிருங்க, ஏதாவது பிரச்சனைனா பாத்துக்கங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு ஒரு டூர்ல போற மாதிரி வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன். ஆனா புயல் வந்து இந்த சைடு அடிக்காம வேற சைடுல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எனக்கு டைம் கிடைச்சப்ப இப்ப என்ன பண்ண போறோம், நான் எந்த மாவட்டத்தை பாத்துக்கிறக்காக போனனோ அந்த மாவட்டம் பாதிக்கப்படல, கரண்ட் இருக்கு, டிவி வேலை பார்க்குது, டிவியில வந்து 50,000 பேர் செத்துட்டா சொல்றான், 25,000 பேர் செத்துட்டா சொல்றான், எல்லாமே மர்மமா இருக்கு, யாரையும் தொலைபேசியில கான்டாக்ட் பண்ண முடியல, தலைநகரமே இருள்ல மூழ்கிருச்சு, எல்லாருடைய செல்போனும் காண போச்சு, என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் என்னுடைய மனைவி வந்து அரசு விடுதலை விட்டுட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க தமிழ் சங்கத்தை சேர்ந்தவங்கலாம் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. அப்ப நான் இன்னொரு இடத்துல இருக்கும்போது இப்ப என்னுடைய வேலை என்ன, அப்ப நான் போன இடத்துல பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நானா திரும்பி வந்தா கூட என்னை கேட்கறதுக்கு யாருமே கேட்டிருக்க முடியாது. என்னை அந்த பகுதிக்கு ஓரளா போயிட்டு வர சொன்னாரு, அங்க ஒண்ணும் இல்லை, நான் ஒரு சைடு எடுத்து திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். ஆனால் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு நினைச்சு பார்த்தேன். ஏன்னா நான் வடக்கு எல்லையில இருக்கேன், இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்ட சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னா, என்ன பண்றதுன்னு யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்ப கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நான் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, நம்ம வந்து மேற்கு வங்காளத்துல இருந்து உணவுகள், இந்த மாதிரி பண்டங்கள், இந்த மாதிரியான ரெஸ்கியூக்கான வேண்டிய பொருள்களை எல்லாம் நம்ம வாங்கி குவிக்கணும். இந்த புயல் ஓஞ்சதுக்கு பின்னால அந்த பகுதிக்கு அனுப்புறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து பணத்தை எடுக்கணும். நீங்க அரசு வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்கணும், அல்லது கருவூலத்துல இருந்து பணத்தை எடுக்கணும். அப்படின்னா இந்த அதிகாரிகள் தான் கையெழுத்து போட்டு எடுக்கணும். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ஆணை பிறப்பிச்சீங்கன்னா நீங்க அரசு பணத்தை எடுப்பீங்களா, நான் எழுத்து மூலமா கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப சார் நீங்க சொன்னீங்க என்ன வேணாலும் செய்வேன். இன்னும் சொல்றாரு, ட்ரமாட்டிக்கா ஒருத்தர் சொன்னாரு, முதல் மாடியில கூட்டம் நடத்திட்டு இருக்கோம், அவர் சொல்றாரு, நீங்க சொன்னீங்கன்னா இந்த முதல் மாடியில இருந்து இந்த ஜன்னல் வழியா கூட குதிச்சிருவேன் சார். ஏன்னா இன்னைக்கு என்னால அந்த சொல்ல மறக்க முடியல. ஆனா நீங்க சொல்றதுக்கு எங்களுக்கு அது போதும் சார், நீங்க ஓரலா சொன்னாலே நாங்க நிறைவேற்றுவோம், அதுல எழுத்து மூலமா கொடுக்குறீங்கன்னா. அப்ப எழுத்து மூலமா கொடுக்குற உரிமை எனக்கு என்ன இருக்கு, நான் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனரா இருக்கேன். அப்ப அந்த மாவட்டத்தினுடைய டிசாஸ்டருக்கு பொறுப்பானவனாய் நானே என்னை நியமித்துக் கொண்டு, இது வந்து முதலமைச்சர் அரசுல இருந்து ஆணை பிறப்பிக்கணும், நானே இந்த டிசாஸ்டருக்கான அதிகாரியா என்னை நியமித்து ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு ஒரு லெட்டர் பேட் ஓபன் பண்ணி என்னோட லேப்டாப்ல நான் வந்து கட்டளைகளை பிறப்பிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து பணத்தை எடுத்து, அரசு பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி கலெக்டர்கிட்ட பேசி, ஏன்னா ஒரிசால புயல்னு சொன்னா விலையை ஏற்றி விட்டுருவாங்க, நீங்க எல்லாம் விலையெல்லாம் 10 மடங்கு கூட போயிடும், ஏன்னா வந்து வாங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு டெஸ்பரேட்டா நெருக்கடியில இருக்காங்கன்ட்டு. நான் கலெக்டர்கிட்ட பேசி, உங்க மாவட்டத்தினுடைய 3 உங்களுக்கு நம்பிக்கை உள்ள அதிகாரிகள் 3 பேர் எடுத்து, எங்க அதிகாரிகள் வந்து பணத்தை கொண்டு வருவாங்க, போலீஸ் கூட வரும், லாரி வரும், ஆனா பொருள் என்னென்ன பொருள் உங்க இந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்கி
அதனுடைய விலையை நிர்ணயிச்சு அதுல உங்க 3 அதிகாரிகளை கையெழுத்து போட்டு வாங்கிருங்க. அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல எங்க அதிகாரிகள் பணத்தை செலுத்திடுவாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஆடிட் வந்து நீ என்ன விலைக்கு வாங்கினா எது விலைக்கு வாங்கினேன்னு கேட்பாங்க. அப்ப எங்க அதிகாரிகள் போய் 33 லாரி பொருள்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த புயல் ஓயும் போது என்னவங்களை கலெக்டரேட்ல அந்த வண்டி நிக்குது. அப்ப திருப்பி ஓஞ்சதுக்கு பின்னால நான் வந்து அப்பதான் கனெக்ஷன் எல்லாம் கேட்கும் போது இந்த பொருள் எல்லாம் எங்க அனுப்பிவிடும் போது உள்துறை செயலாளர் கேட்கிறாரு எந்த பொருளைங்கிறாரு. சார் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப இந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு பல மாவட்டங்களுக்கு முதலில் போய் சேர்ந்த பொருள் நாங்கள் விலைக்கு வாங்கிய பொருள். எந்தவித அதிகாரமும் இல்லாம, எந்த விதமான ஆணையும் இல்லாம, எந்த புயலுக்கு முன்பே புயல் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு புயல் இருக்கும்போது எல்லை பகுதியில் இருந்ததுனால நாங்க அதை வாங்கியிருக்கோம். அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது எல்லாரும் ஏற்கனவே உள்ள ரூல்ஸ் விதியின் முறைப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் வந்து உயிரை பலி கொடுக்க வேண்டியதாயிரும். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து நீங்க ஒரு துணிவான ஒரு முடிவை எடுக்கணும். அப்ப நான் கிளம்பும்போது என்னுடைய அதிகாரிகள்லாம் கேட்டாங்க, என்ன சார் நீங்க இப்படி ஒரு பர்சனல் ரிஸ்க் எடுத்து யாருடைய ஆணையும் இல்லாம நீங்களே ஆணை பிறப்பிச்சு அரசு பணத்தை எடுத்து வெஸ்ட் பெங்கால்ல பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே, இதை யாராவது கேள்விக்கு உள்ளாக்கா நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறோம் சார். அது எங்களுக்கு உதவியா இருக்குங்களா. அப்படி இருக்க வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை என்னை இந்த கேள்வி கேட்க முடியும்னா அன்னைக்கு என்னுடைய வேலையை நான் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஊடகத்துக்கு முன்னால் என்னுடைய பொசிஷனை விலைக்கு சொல்லுவேன். அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஒரு ஆடிட் கூட இதை பத்தி அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன் அவர் வாங்கினாரு, எதுக்கு வாங்கினார். ஆனால் நாங்க காலைப்போக்கில் இதை சட்டமாக்கணும். ஒரு டிசாஸ்டர் மீது எந்த ஒரு அதிகாரி, அப்ப நாங்க பிரிச்சோம் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட், ரெஸ்கியூ டிஸ்ட்ரிக்ட். ரெஸ்கியூ டிஸ்ட்ரிக்ட்ங்கிற பொறுப்பை வந்து ஒரு மாவட்டம் தானாவே எடுத்துக்கணும். காப்பாற்று மாவட்டம், பாதிக்கப்பட்ட மாவட்டம்னு நீங்க எப்பயுமே ஒரு 5 மாவட்டம் 6 மாவட்டம் பாதிக்கும், ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் பாதிக்கும். ஆனா அந்த மாநிலத்துல வந்து 30 மாவட்டம் 33 மாவட்டம் இருக்கும், பத்திரமா இருக்கும். அப்ப அந்த பத்திரமா இருக்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்ல இருந்து அங்க இருக்க டாக்டர்லாம் இங்க வந்து குவிஞ்சிட்டாங்கன்னா இங்க வேலை ஈஸி ஆயிரும். அங்க இருக்க துப்புரவு தொழிலாளர் இங்க வந்துட்டாங்கன்னா இங்க துப்புரவு பண்றது கிளீன் ஆயிரும். அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் பஸ்ஸை பிடிச்சு இங்க வந்து இறக்கிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையை 100 பேர் கையாளுறதுக்கும் 1000 பேர் கையாளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டம், காப்பாற்றும் மாவட்டம் அப்படிங்கிறத நாங்க பிரிச்சு அவர்களாகவே தன்னிச்சையாக செயல்படலாம். அது மட்டும் கிடையாது, சில இடங்கள்ல வந்து ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுவதற்காக எத்தனை விதிமுறைகளையும் மீறலாம் அப்படின்னு எழுதி கொடுத்து கைது பண்ணுவோம். அப்ப நீங்க வந்து இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை வந்து நாங்க வந்து ஒரு அலுவல் பூர்வமா மாத்தணும். அப்ப உங்களுடைய உடல் மொழி மாறும். அதாவது ஒரு மாநிலம் நீண்ட காலமாக இப்படிப்பட்ட பல வகையான இடர்களை சந்திச்சுட்டு இருந்ததுனால ஏதாவது வகையில நமக்கு வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கிடைத்து விட்டால் போதும்ங்கிற ஒரு மனநிலை அந்த அரசுக்கு இருந்ததா? ஆமா, அதனால உங்களுடைய நடவடிக்கைகளுக்கெல்லாம் முழுமையா ஆதரவு கொடுத்தாங்க. முழுமை, அதான் நான் சொல்லணும். இந்த முழு கிரெடிட் வந்து மக்களாட்சி முறையில வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் தான் தலைவர், அவர்கள் தான் அந்த உரிமை மக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நம்பிக்கையோடு இதை வந்து என்னங்கிற ப்ரையாரிட்டைஸ் பண்ற தேவை இருக்கு. இது நாங்க எங்களுடைய மக்களுக்கே சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நீங்க சுருக்கமா சொல்றாந்தா, பேரிடர் மேலாண்மை என்பது அரசு இயந்திரம் மட்டும் சார்ந்ததாய் இயங்கும் என்ற சூழலில் இருந்து அது அரசும் சமூகமும், கம்யூனிட்டி, தன்னார்வலும், ஒரு முழு சமூகமும் ஒட்டுமொத்தமாக அரசின் உதவியோடு இணைந்து செய்கிறதா நாங்க மாத்தணும். அதன் மூலமா என்ன இருக்கு, இன்னைக்கு ஒரிசாவில் ஒரு மாநில திட்டம் இருக்கும், ஸ்டேட் டிசாஸ்டர் பிளான், ஒரு மாவட்ட திட்டம் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் பிளான் இருக்கும், ஒரு பிளாக் டெவலப்மெண்ட், பிளாக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு வட்டார அளவுல வட்டம் அப்படின்னு சொல்ல வட்டாட்சி அலுவலகத்தில் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும், வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கும். இந்த வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ல கலந்துக்கிறவங்க வந்து மக்கள், அவங்களே உட்காந்து அந்த சைக்ளோன் அப்பெல்லாம் நாங்க பார்த்தோம், திடீர்னு அந்த பக்கத்துல பள்ளி குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 70 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இந்த சைடு நடுவில் ஒரு காட்டாறு போகுது. நாங்க இங்க இருந்து இப்ப அந்த பிள்ளைங்களை கொண்டு வர்றதுன்னு பார்த்தா கயிறு தேடினா கயிறு இல்லை. அந்த பிள்ளைங்களை பத்திரமா கொண்டு வர்றதுக்கு நல்ல வலுவான கயிறு தேவை. அந்த இடத்துல கயிறு இல்லை, பெரிய ஏணி வேணும்னு வச்சுங்க. அந்த இடத்துல உடனே ஏணி இல்லை. அப்ப ஒரு நேரத்துல என்னென்ன இடத்துல இப்படி பிரச்சனை ஏற்படுமோ அப்ப அந்த இடத்துக்கு தேவை ஏணி, அந்த இடத்துக்கு ஒரு கயிறு எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான பொருள்கள். அந்த பகுதியில வந்து தனிமனிதர்கள்ட்ட படகு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அரசாங்க படகு தான் மீட்டு வரும் சொல்ல, அந்த தனிநபர்கள்ட்ட எந்த இடத்துல யார்கிட்ட படகு இருக்கு, அந்த படகுக்காரோட எண்ணம் என்ன, அந்த படகை எங்க நிறுத்தியிருப்பாரு, இப்படின்னு எங்களுக்கு ஒரு டைரக்டரி, படகுக்கு மட்டும் ஒரு டைரக்டரி, அவருடைய எண்ணு,
அப்புறம் நாங்க அவங்கள பணியில அமர்த்துறது. இந்த ஒவ்வொரு இடத்துல சில இடங்கள்ல நாங்க ஏணி மட்டும் வாங்கி போட்டோம், கயிறு ஏணியை வச்சோம். ஆக நீங்க எது தேவை அப்படிங்கிறத அதை யார் முடிவு பண்றாங்கன்னா அந்த கிராமமே முடிவு பண்ணுது. அப்ப என்ன நாங்க என்ன சொல்லி கொடுத்தோம்னா, ஒரு பேரிடர் வரும்போது நீங்க உதவிக்காக வானத்தை நோக்கி கையை தூக்குவதை விட உங்கள் கீழே குனிந்து தரையை பார்க்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க ஒரு கருத்தியலா வளர்த்தோம். அதாவது உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி பேரிடரை அது மட்டும் கிடையாது, உள்ளூரில் கிடைக்கக்கூடிய வளம் அல்லது அரசு கொண்டு வருகிற ஏற்கனவே தரையை சேர்ந்திருக்கணும். அரசே விமானத்திலிருந்து தூவுறதுக்கும் தரையில ஏற்கனவே வச்சுட்டு காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது அரசு சார்ந்ததா இருக்கலாம், மக்கள் சார்ந்ததா இருக்கலாம். ஒண்ணு அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். நான் ஒரு முறை இந்த ஒரு அனுபவம் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தேவை மீட்டணும். ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பா போயிருக்கேன். அந்த இடத்துல நான் இருந்த ஃபீல்டுல ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தர் அப்பக்கப்போ தகவல் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு அரசு விடுதியில இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். சார், எங்க ஊர்ல ஒரு 50-60 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள அவங்கள மீட்டுட்டு வரும், அவங்களாம் சிரமத்தில் இருக்காங்க அப்படிங்கிறார். அப்படியா அப்படின்னு சரி, நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சீரியஸா எடுத்து நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவர் திருப்பி வர்றாரு, இன்னும் சிரமத்தெல்லாம் இருக்காங்கன்ட்டு. அப்புறம் எப்போ இப்படி தெரியும், நான் போயிட்டு வந்தேன்னாரு. நான் 3ஆவது தடவை பார்த்தேன், நீ எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்டேன். படகுல தான் போயிட்டு வந்தேன். அப்படின்னா அவங்களை எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, சார் நான் காலையில இருந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்ப சொல்லிட்டு இருக்கேன் சார், எங்க ஊர்ல இது வரைக்கும் ஹெலிகாப்டர் காப்பாத்தினதே இல்லை சார் அப்படிங்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் பல ஊர்களுக்கு வந்திருக்கு சார், 10-20 வருஷத்துக்கு மேல அந்த ஊருக்கு போச்சு சார், 5 வருஷத்துக்கு மேல இந்த ஊர்ல ஹெலிகாப்டர்ல காப்பாத்தினாங்க. எங்களுக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து இது வரைக்கும் உணவு போட்டதும் இல்லை சார், ஹெலிகாப்டர் யாரையும் தூக்கவும் இல்லை சார் அப்படின்னு அதை ஒரு வருத்தமா சொல்றாரு. மாநிலத்தின் மக்களுக்கு இடையில ஒரு பேரிடர் உளவியல், இந்த பேரிடர் உளவியல். அப்ப நான் சொன்னேன், இவரை பிடிச்சி உள்ள போடுறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒருத்தர் காப்பாற்றப்படுறதுலயே நேவி காப்பாற்றணும், விமானப்படை காப்பாற்றணும் எதிர்பார்த்தா அது எவ்வளவு ஒதுப்பாங்க. அந்த உளவியலை நாங்க மாத்த விரும்புறோம். நாங்க என்ன அதனாலதான் என்ன பண்ணோம், உதாரணத்தை வச்சுங்க, மேல இருந்து எதுவும் வராதுன்னு சொன்னோம். அப்ப நான் 2002 ஃபிளட் அப்போ எங்க முதல்வரை சந்திச்சு நான் சொல்றேன், இந்த 2003 இந்த பேரிடர் வரலாறு காணாத வெள்ளத்தில் ஹெலிகாப்டரில் உணவு போட மாட்டோம். அப்ப தேர்தல் வேற நடந்துட்டு இருக்கு, நகராட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு கூட்டணி ஆட்சி வேற இருக்கு. அங்க அந்த அமைச்சர் போய் சொல்லிட்டு இருக்காரு, இது பெரிய ரிஸ்க், நம்ம ஊர்ல வெள்ளம்னு வந்துச்சுன்னா ஒரு ஹெலிகாப்டர் 4 ஹெலிகாப்டர் பார்த்தாதான் மக்களுக்கு நம்மளால செயல்படுறோம்னு தெரியும். அதனால இவர் இப்படிதான் சொல்லுவாரு, ஹெலிகாப்டர் பயன்படுத்தானா தப்புன்னு சொல்றாரு. முதல்ல என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் பத்தி சொல்றாங்கன்ட்டு. ஒரே நாள்ல அவர் என்கிட்ட 3 தடவை இந்த கேள்வியை கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்தில் 62 கோடி ரூபாய் நம்ம அனாவசியமா பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அங்க ஏற்கனவே நான் உணவை நிறுத்திட்டேன், அங்க ஏற்கனவே ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நான் ஆபத்தை எதிர்பார்க்கல. ஒருவேளை ஹெலிகாப்டர் வேணும்னா ஒரு ஹெலிகாப்டர் வெஸ்ட் பெங்கால்ல கலைக்குண்டால நிறுத்திருக்கோம், இன்னொரு ஹெலிகாப்டர் விசாகப்பட்டினத்துல இருக்கு. தேவைன்னா 45 நிமிஷத்துல நான் ஹெலிகாப்டர் கொண்டு வந்துருவேன். ஆனால் தேவையில்லாமல் ஹெலிகாப்டர் கொண்டு வர விரும்பவில்லை. ஏன்னா நம் மக்களை ஹெலிகாப்டர் இல்லாமல் காப்பாற்றுவதற்கு பழக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னேன். அப்ப அரசியல் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமா இருந்தா அவர் அதையும் மீறி எனக்கு ஒரு ஆணை இல்ல, நான் நீங்க சொல்ற சரியில்லை, நீங்க ஹெலிகாப்டர் கொண்டு வாங்கன்னு சொன்னா நான் நிறைவேற்றிதான் ஆகணும். ஏன்னா முதல்வர் சொல்லும் போது நீங்க என்ன பண்ண முடியும். அப்ப ஆனா நான் இந்த நியாய இதனுடைய தொலைநோக்கு என்ன செய்யணுங்கும் போது அதிகாரிகளுடைய செயல்திறன்ல அவருக்கு அதை அவர் நானே சொன்னேன்னா, அப்படி ஒருவேளை இந்த நிர்வாக திறமை இல்லைங்கிறதுனால யாருடைய உயிராவது போகிறதுன்னு சொன்னா முதல்ல என்னையே தூக்கிலே போட்டுலாம் கூட நான் சொன்னேன். அந்த அளவுக்கு விட்டுற மாட்டோம். ஆனால் நீங்க சொன்னீங்கன்னா விமானத்தை கொண்டு வந்துடுறோம். ஆனால் இதுதான் உண்மை, இதை நம்ம செய்ய வேண்டியிருக்குங்க, தேவையே இல்லைங்க. நீங்க ஹெலிகாப்டரை கொண்டு வர வேண்டாம், இதை நம்ம சமாளிப்போம். அந்த ஹெலிகாப்டர் இல்லாம வரலாறு காணாத புயலை வெள்ளத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க முதல்ல சொன்னோம் மக்களுக்கு. அப்ப இது ஒரு உடல் மொழி, மக்களை எதுக்காக பழக்கிறீங்க. இன்னும் உதாரணத்தை வச்சுங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் எவ்வளவு அதிகபட்சம் வெள்ளம் போகுது. இப்ப இந்த வெள்ளம் வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளம் வடிஞ்சிடும். ஆனா இருக்கிற பைப் இருக்கு பாத்தீங்களா, கிணத்தெல்லாம் தண்ணி மூடிடும். அந்த ஆத்து வெள்ளமா அல்லது குளத்துல இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி எல்லாம் அந்த கீழே இருக்கக்கூடிய கிணத்து மேல ஓடிடும். அப்ப அந்த கிணறு தண்ணி பொல்யூட் ஆயிரும். கீழே இருக்க அடி பைப் இருக்கு பாத்தீங்களா, அந்த அடி பைப்புக்கு மேல தண்ணி ஓடிடும். அப்ப அந்த அடி பைப்பினுடைய சோர்ஸ் பொல்யூட் ஆயிரும். அப்ப என்ன கொஞ்சம் முடிஞ்ச உடனே காலரா, இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான வியாதிகள்லாம் தொடங்கும்.
இந்த மாதிரி வியாதியில செத்தவங்க நிறைய பேர் வயிற்றுப்போக்குல அல்லது வெள்ளத்தால செத்தவங்களை விட இந்த கிணத்து மேல எல்லாம் வெள்ள தண்ணி போயிடும். அப்புறம் வந்து சின்ன இருக்க அடி பைப்பு எல்லாம் அதுக்கு மேல தண்ணி போயிடுச்சுன்னா அந்த பைப்பு உள்ள இருக்க தண்ணி எல்லாம் கெட்டு போயிடும். அதுக்கு பின்னால அந்த தண்ணியை குடிச்சா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை. அதுதான் பெரிய இதுக்கான விடை வந்து எல்லாருக்கும் மினரல் வாட்டர் கொடுக்கறது கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணோம், அதிகபட்சம் ஒரு ஊர்ல வந்து எவ்வளவு தண்ணி போயிருக்கு கடைசியா 20 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு மேல அந்த உயரத்துக்கு மேல ஒரு இடத்துல பைப் இருக்கும்படியா ஒரு கார வீட்லயோ எங்கேயோ அந்த கிராமத்துக்குள்ள ஒரு வீட்லயோ 2 வீட்லயோ அதுக்குன்னு தனியா குழா போட்டு அந்த பைப்பு செவுத்த ஒட்டி அந்த பைப்பை மேல கொண்டு போய் அப்புறம் அந்த கூரையில வந்து அந்த மொட்டை மாடியில இருக்கக்கூடிய அந்த அடி பைப்பை வச்சு அதுல ஒருத்தர் மேலே உட்காந்து தண்ணி அடிச்சு விட்டு கீழே பைப்ல வாளியில கொடுத்து எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி சில இடங்கள்ல அது உதவியா இருந்தது. நான் இதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான நிறைய இடங்கள்ல வந்து நாவல் சொல்யூஷன்ஸ், அதுக்கு ஒரு புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம பேசிட்டு போது ஒன்று சொன்னோம், நீங்க உங்களுடைய கேள்வி அதுவாக தான் இருந்தது. 1999 10,000 பேரை புயல்ல இழந்தோம். 2013 காலகட்டத்தில் ஒரு ஒற்றை இலக்கத்துல தான் உயிரிழப்பு இருக்கு. இதை வந்து வெளிநாடுகள் ஐநா சபையில இருந்து எல்லாம் சான்றிதழெல்லாம் கொடுத்துருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறத. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஆபத்தினுடைய வழியிலிருந்து அது பாதிக்கப்படக்கூடிய மக்களை வந்து அந்த ஆபத்தினுடைய வழியில ஃப்ரம் தி வே ஆஃப் டேஞ்சர்ல இருந்து நகர்த்தி கொண்டு போறது. உங்க அந்த விகவனும் கண்ட்ரோல் ஓவர் தி சைக்ளோன் மேல நம்ம கண்ட்ரோல் கிடையாது, புயல் மேல கண்ட்ரோல் கிடையாது. ஆனா மக்கள் வந்து அந்த ஆபத்தின் வழியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம கண்ட்ரோல் இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, ஐஐடி கரக்பூரை வச்சு ஒரு ஸ்டடி மேப்பிங் பண்ண ஆரம்பிச்சோம் 1999. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1990 அந்த 90ல இருந்து கடைசி டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, 90ல இருந்து 2000 வரைக்கும் 99 வரைக்கும் அதை வந்து இன்டர்நேஷனலா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிக்கெடா இது பண்ணாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலே இதை பத்தி அதுலயும் 1999 கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில ஐஐடி கரக்பூர்லாம் வச்சு ஸ்டடி பண்ணோம். எங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 480 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த கடற்கரையில இந்த புயலுக்கு ஆளாகக்கூடிய பகுதிகள், வரலாற்றுப்புறம் ஆயிருக்க பகுதிகளில் ஒரு கடலுடைய அந்த விளிம்பு பகுதியிலிருந்து கடற்கரையிலிருந்து 10 சதுர கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய யாருமே, அந்த ஆபத்துக்குள்ள ஜோன்ல இருக்கவங்க யாருமே வந்து தேவைப்பட்டா வந்து பாதுகாப்பான ஷெல்டர் கொண்டு போயிடணும். அந்த ஷெல்டர்ல எல்லா வசதியும் இருக்கணும், மருத்துவ வசதி, தண்ணி, சமையல் பண்றதுக்கு எல்லா வசதியும் ஒரு ஷெல்டர் இருக்கணும். எந்த ஒரு ஷெல்டருக்கும் அந்த எந்த பகுதி மக்கள் பயணப்பட்டு அவங்கள வந்து கொண்டு போகணும், ஜீப்பை கொண்டு போகணும், லாரியில கொண்டு போகணும்னு சொன்னா அது வந்து அல்லது நடந்து அவங்க போகணும், ஓடி போய் தப்பிக்கணும், அல்லது எல்லாரோட போய் மூவ் பண்ணி போனா அது 2.25, அதாவது 2.25 கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணக்கூடாது. இந்த 2.25 கிலோமீட்டர் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த ஏரியா அப்படின்னு ஒரு ஜோன் வந்து பாப்புலேஷன் ஸ்டடி பண்ணி இந்த 2.25 கிலோமீட்டருக்கு மேல பயணப்படக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சைக்ளோன் ஷெல்டர் அப்படின்னு சொல்ற மல்டி பர்பஸ் சைக்ளோன் ஷெல்டர். அது சாதாரண சில இடங்கள்ல வந்து சாதாரணமாக அது பள்ளிக்கூடமா இருக்கலாம், அது சைக்ளோன் வரும்போது அது வந்து சைக்ளோன் ஆயிரும், மல்டி பர்பஸ். சில இடங்கள்ல வந்து டிசாஸ்டருக்கு மட்டும் தனியா இருக்கும், மற்ற நாங்கள கிட்டங்கியா கூட இருக்கும். ஆக மல்டி பர்பஸ் சைக்ளோன் ஷெல்டர் அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல 100, 200 இருந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து எனக்கு அநேகமா நான் வந்துட்டேன், இப்ப ஒரு 800க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன், 812 அல்லது ஒரு 800க்கு மேல, இப்ப எத்தனை நம்பர் தெரியல, 800க்கு மேற்பட்ட இந்த மாதிரி ஷெல்டர் கட்டப்பட்டது. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து தேவைன்னா பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அதை கொண்டு வந்தோம். 2 வந்து ஆபத்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சைரன் அறிமுகப்படுத்தும். அந்த சைரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட சைரன் இருக்கு. அது வந்து மல்டிபர்பஸ் அந்த டவர், இந்த டவர் மாதிரி அந்த டவர்ல இருந்து ஒளி எழுப்புனாங்கன்னா ஆபத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா உடனே மூவ் பண்றது தயாராகும்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பகுதியில் கூடிய எல்லாருடைய எண்கள், எல்லா டெலிபோன் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க மூலமா எஸ்எம்எஸ், பல்க் எஸ்எம்எஸ், ஒரு எஸ்எம்எஸ் போட்டா அது வந்து கோடிக்கணக்கான பேரை, ஒரு லட்சக்கணக்கான பேரை உடனே ரீச் ஆயிரும். அவ்வளவு வாட்ஸ்அப் மெசேஜ் போயிடும், அப்புறம் சைரன் போகும், உடனே அதிகாரி எல்லாம் இருப்பாங்க. நீங்க வந்து இந்த 2012-13 அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு 24ல இருந்து 30 மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு 1 மில்லியன் பீப்புள், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மனிதர்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த 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 லெசனே நாங்க கத்துக்கிட்டது வந்து, பிராக்டிக்கலா கத்துக்கிட்டது வந்து 2000 நம்ம சுனாமி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2004 டிசம்பர் 25, 26, 26 இந்த சுனாமி வரும்போது அது ஒரு விடுமுறை நாள் நினைக்கிறேன்.
ஞாயிற்றுக்கிழமை, ஆமா, விடுமுறை நாள். நான் வந்து பார்க்ல நடந்துட்டு இருக்கேன். இதை பத்தி செய்தி வந்து இந்த மாதிரி சுனாமி அப்படிங்கிற கேள்விப்பட்டவன நாங்கள் அவசர அவசரமா ஓடி போய் இதுக்கு என்ன பண்றது. அப்ப நான் வந்து பேரிடர் மேலாண்மையினுடைய ஆணையரா இருக்கேன். உடனே எங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்த, ஒரு சேட்டலைட் ஃபோன் வந்து இருந்தது. இந்த 1999 சைக்கிளோன்ல இரிடியம் ஃபோன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து ஒரு 13 ஃபோன் மட்டும் இருந்தது. அப்ப 99 சைக்கிளோன்ல அந்த 13 ஃபோன்ல வந்து ஒன்னு முதலமைச்சர்கிட்ட, ஒன்னு அப்ப இருந்த SRC கிட்ட, சீஃப் செக்ரட்டரிட்ட, என்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சு. நான் இருந்த மாவட்டத்தில் என்கிட்ட அந்த ஒரு ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோன் ரொம்ப நாள், அது உலகத்தில் எங்க வேணாலும் பேசலாம். அது இரிடியம் ஃபோன் ஒரு ஃபோன் இருந்தது, சேட்டலைட் ஃபோன். அதுக்கு பிறகு நாங்கள் சேட்டலைட் ஃபோன்லாம் வாங்கி வச்சிட்டோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்துக்கு வந்து அந்த ஃபோனை எடுத்துட்டு வந்து வெளியில அந்த எங்களுடைய லான்ல வச்சு நாங்கள் தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சோம். அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம், அந்த சுனாமி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவேளை தமிழ்நாட்டில் பாதிச்ச சுனாமி திருப்பி வருமா, திருப்பி எத்துக்குள்ளக்கு வராமல் இருக்குமா, அல்லது நம்மளை பாதிக்காம இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால முதல்வர் சந்திச்சு நாங்கள் என்ன பண்ணோம், இதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே, ரொம்ப கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள, எங்களுக்கு சுனாமி வருதோ வரலையோ, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள இத்தனை ஆயிரம் பேரை நாங்க வந்து எங்களால் இன்னொரு பாதுகாப்பு இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத எங்களுக்கே சொல்லிக்கிறதுக்காக நாங்க வந்து மூவ் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணோம். ஒரு சில மணி நேரங்களில் வந்து நாங்க ஒரு 50,000 பேரை கொண்டு போக முடிஞ்சது. ஆனா ஒன்றும் எங்களை பாதிக்கப்படல. ஆனா நாங்க என்ன பண்ணோம், உடனே அப்பயே வந்து ஒரு மாநகராட்சியினுடைய ஒரு கல்யாண மண்டபத்தை அதை உடனே நாங்க எடுத்து டேக் ஓவர் பண்ணி முதல்வர் சந்திச்சு, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மற்ற மாநிலங்கள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்ம வந்து சுனாமியில பாதிக்கப்படல, அப்ப வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னா முதல்வர் வந்து 2 கோடி ரூபாய் உடனே ஒரு நிவாரண தொகையில் வந்து நாங்க வந்து மெட்டீரியல் ஒரிசாவில் இந்த நடந்ததுன்னா எப்படி நாங்க காப்பாற்றுவோமோ அது மாதிரி இங்க அந்தமான் நிக்கோபாருக்கு அனுப்புறதுக்காக நாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு போடுற மாதிரி. இப்ப நீங்க வந்து கப்பல்ல போய் டன் கணக்குல போய் நீங்க போய் அந்த அரிசியை இறக்கிட்டுன்னு வைங்க, நிக்கோபார் தீவுகள்லையும் அந்தமான்லயும் அதை யாரு பொட்டணம் போட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அங்க அதான பிரச்சனை இன்னும். அதனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கறதுக்காக நாங்க வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் சாக்கு பையில ஒரு 5 கிலோமீட்டர் மெட்டீரியல், பருப்பு, அரிசி, தண்ணி பாட்டில் இப்படி வச்சு மேல நுனியில கயிறு கட்டியிருப்போம். அப்ப நீங்க வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டீங்கன்னா கிளைட் ஆகி யாரு மேலே போய் பொத்துன்னு விழுந்துறாது, அது வந்து கிளைட் ஆகி வரும், அது பறந்து வர மாதிரி இருக்கும், அப்படியே பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நாங்க எங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான மெட்டீரியலை நான் பேக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப முதல்ல வந்து நாங்க வந்து தொடர்பு கொண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட மெட்டீரியல் ரெடியா இருக்கு, நாங்க வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு கொடுக்க விரும்புறோம்னு சொன்னோன்னே IL-72 இந்திய சரக்கு விமானம் வந்து புவனேஸ்வர்ல இறங்கி நாங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில வந்து நிக்கோபாரை சென்று அடைந்த முதல் நிவாரண பொருள் ஒரிசாவில இருந்து போச்சு. அப்ப அங்கிருந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நிறைய பேர் ஜெனரேட்டர் செட்டு கேட்டாங்க. நாங்க ஜெனரேட்டர் செட்டு வாங்கி விமானங்கள் அனுப்ப ஆரம்பிச்சோம். அப்ப எனக்கு வந்து உள்துறை செயலாளர் ஃபோன் பண்ணார் டெல்லியில இருந்து. அப்பதான் கடையில குடும்பத்தோட வெளியில போயிருந்தேன். அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி, அந்த நிக்கோபார்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வருது, நாங்க வந்து மூட்டையா போய் அரிசி இறக்கினாலும் ஒரிசாவில இருந்து எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தாங்க, அந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லுது, உள்ளூர் நிர்வாகம் அந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்தா அதை நாங்க எடுத்து ஒவ்வொரு பெட்டியும் வந்து ஒவ்வொரு பையும் சாக்கு பையும் ஒரு குடும்பத்திட்ட கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா அதுல எல்லாமே இருக்கு. அதுல வந்து ஒரு 5 கிலோ அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், அதுல ஒரு 2 தண்ணி பாட்டில் இருக்கும், அதுல மெழுகுவர்த்தி இருக்கும், அதுல தீப்பெட்டி இருக்கும், அதுல இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமா ஒரு 3 நாளைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கும். அதை வந்து நாங்க அவர் என்கிட்ட கேட்டாரு, அது என்ன ஒரிசால இருந்து வந்த மெட்டீரியல் சொல்றாங்க. நான் விலைக்கு சொன்னேன், அது 100 கிலோ உள்ள அந்த சாக்கு பையில வந்து இந்த மெட்டீரியல் மட்டும் போட்டு நுனியில கட்டிட்டா ஹெலிகாப்டர் இருந்து போட்டாலும் ஆளுங்களை தலையில விழுகாது, அப்ப எடுத்து கொடுக்குறா இருந்தாலும் கையில கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி மெட்டீரியல் தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லவும் திருப்பி நாங்க தொடர்ந்து அனுப்பிச்சுட்டே இருந்தோம். அப்ப எங்களுக்கு வந்து மற்றவர்கள் உதவியதை போல எங்களுக்கு மற்றவர்களுக்கு சென்று உதவுங்கிறது வந்து இது வந்து சுனாமி கற்றுக் கொடுத்த பாடம். அதுக்கு பின்னால வந்து நாங்க வந்து இந்த மீட்பு படைகள்லாம் நிறுவி ஒரிசா டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபோர்ஸ்லாம் பண்ணி ODRFன்னு பேரு. இப்போ வந்து நீங்க எங்க பார்த்தாலும், நீங்க சென்னையில வெள்ளம் வந்தது 2015, இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்தது, அப்புறம் பக்கத்து அண்டை நாடுகள்ல இருந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து எங்க வெள்ளம் புயல்னா கூட இப்போ ஒரிசாவினுடைய மீட்பு படை செல்லும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இதை வந்து ஒரு வாழ்வியலாகவே ஆக்கிட்டோம். ரெஸ்பான்ஸ் எங்க நடந்தாலும் அது நம்ம பிரச்சனைட்டு. இப்போ வந்து ஒரு வகை எப்படி வந்துட்டு கேட்டீங்கன்னா, எப்பயுமே வெல்ஃபேர் ஓரியன்டா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நாங்க என்ன நினைச்சோம்னா, ஒரு ஒரு பேரிடர் காலத்துல உதவுறதுங்கிறது ஒரு போய் காப்பாத்துறோம்,
நம்ம போய் அவருக்கு உதவி பண்றோம், ஒரு வெல்ஃபேர் பண்ணிட்டோங்கிறது மாதிரி இல்லாம அதை ஒரு என்டைட்டில்மெண்டா, ஒரு பேரிடரின் போது அவன் உதவி செய்யப்படுவது, அந்த உதவி வந்து அது அவனது உரிமை, அந்த விளிம்பின மக்களுடைய உரிமை அப்படிங்கிற என்டைட்டில்மெண்ட்னே நாங்க போட்டுருவோம். இட் இஸ் ஹிஸ் என்டைட்டில்மெண்ட், அதை செய்ய வேண்டிய கடமை. அப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு முறை வந்து இந்த 2003 வெள்ளம், பொதுவாக இந்த மாதிரி பெரிய வெள்ளம்லாம் வரும்போது அதனுடைய அரசியல் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பொதுவாக வந்து ஒரு பெரிய புயல், தாங்க முடியாத வெள்ளம் வந்தா அதுக்கு பின்னால் நடக்கிற தேர்தலுடைய முடிவு வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அதாவது ஒரு புயல் வெள்ளம் வந்ததுன்னா எப்படியும் பேரை ரிப்பேர் பண்றது மாதிரி தான் இருக்கும். அங்க இது கிடைக்கல, அது கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை, பட்னியா கிடக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் வரும். ஒரு நெகட்டிவா எதிர்மறையா போறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. அப்ப 2003 நாங்க வந்து ஃப்ளட், எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளட் அஃபெக்ட் ஆன ஏரியா தான் தெரியுமே தவிர அது எந்த இடத்துல இருக்கு, என்ன கிராமம், அதுக்கு யாரு பொறுப்பு அப்படிங்கறதான் எங்களுக்கு தேவையே தவிர அது எந்த தொகுதியில வருது, எந்த இடத்துல வருது, எந்த சட்டமன்றத்துல வருது, எந்த பாராளுமன்றத்துல வருது, அந்த மேப்பே நாங்க பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்ட வில்லேஜஸ்க்கு பொருள்களை வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது என்னை வந்து ஒரு கட்சியை சேர்ந்த, அது அப்போடைய முக்கியமான ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் இருந்தார். அவர் வந்து என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னார். அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர். என்னை வந்து பார்க்கணும், இந்த டிசாஸ்டர் மேனேஜ் உங்களை பார்க்கணும்னு தோணுதுனாரு. வந்து பாருங்க. பார்த்தோம்னால அவர் சொன்னாரு, நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி பெரிய வெள்ளம் வந்ததுன்னா எங்களுக்கு ஒருவேளை வந்து அரசியல் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும், எப்படியும் கெட்ட பேர் வாங்குவாங்க, அடுத்த முறை வந்து வாய்ப்பு நமக்கு தான் வருவான்னு. இந்த முறை வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாம, நான் இத்தனைக்கும் எதிர்கட்சியை சேர்ந்தவன், ஏன் ஏரியாவிலேயே வந்து இவ்வளவு ரிலீஃப் மெட்டீரியலு நான் கேட்கறதுக்கு ஸ்கோப்பே இல்லாம வந்து குவிஞ்சிக்கிட்டே இருந்தது, இது வந்து யாருமே இதுல குறுக்கிடலையான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப அந்த கேள்வி ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எப்படி இந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, நான் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு, பயங்கரமா தலையிட்டு இருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாழ்த்திட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன, அடுத்ததுலயும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டை கொடுத்ததுனால அடுத்த தடவையும் நான் தோத்து போயிருவேன்னு தெரியும், ஆனா அது பரவாயில்ல. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. குறைய சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அடுத்த தேர்தலையும் நான் தோத்து போயிருவேன், அதனால பரவாயில்ல, எந்த அதுக்கு ஸ்கோப்பே நீங்க கொடுக்கலன்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இதுல இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து அதனால வந்து இது ஒரு மக்கள் சார்ந்ததா நாங்க மாத்திட்டோம். இப்ப இன்னைக்கு தேதிக்கு ஒரு சைக்ளோனோ ஒரு ஃப்ளோ வருதுன்னு, ஒரு 2014 தான் தேர்தல் நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சு வாக்காளர் இதுல மின்னணு இயந்திரங்கள்லாம் வந்து அதிகாரிகள்லாம் அவ்வளவு டயர்டா வந்து மின்னணு இயந்திரங்களை உள்ள வச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் புயல், அதே அரசு இயந்திரம் புயல் வேலையும் பார்க்குது. அப்பயும் டயர்ட் ஆகல, அப்பயும் எந்தவித குறையும் இல்லாம தான் நடந்தது. அங்க மொத்தத்துல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பேரிடர் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகம் சார்ந்தது. அது வந்து அது அரசு, மக்கள், தன்னார்வலர்கள், அதே நேரத்துல ஊடகம் எல்லாம் சேர்ந்துக்கிற ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. முக்கியமா வந்து நீங்க முதல்ல பேசும்போது குறிப்பிட்டீங்க, ஒடிசாவில் வந்து 40 விழுக்காடு பழங்குடிகள் அப்படின்னு. இந்த பேரிடர் மேலாண்மையில வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வந்து இதை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. இந்த 40% பழங்குடி மக்களை இந்த பேரிடர் மேலாண்மை அந்த முயற்சிகள்ல வந்து நீங்க எப்படி ஒருங்கிணைச்சீங்க? முக்கியமா இந்த கோவிட் வந்த நேரங்கள்ல எல்லாம் உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? ஆமா, இதுல வந்து நீங்க வந்து நம்ம நாட்டுல வந்து பழங்குடி மக்கள், பட்டியல் இனத்தவர்கள் இப்படின்னு விளிம்பு நிலை சார்ந்த மக்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான காரணத்தை நீங்க அணுகுனீங்கன்னா, இந்த பழங்குடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட விஷயம் வந்து ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன். அதாவது அவங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதி, புவியியல், நீங்க சொல்ற இந்த நகரங்களில் இருந்து இதுல இருந்து வெகு தொலைவில் இருப்ப, அங்க வந்து வெகு தொலைவுங்கிறதா பிரச்சனை, அவங்களுடைய டெரைன் பிரச்சனை. மற்றபடி நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பிச்சைக்காரர்களை நான் பார்த்தது கிடையாது. நான் வந்து போகாத பழங்குடி பகுதிகள், மொழிகள் இந்தியாவில் வேற எதுவும் மீதி இருக்காது. வடகிழக்கு இந்திய, ஒரிசால மட்டும் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்கள், ஒரிசா உள்பட்ட மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இதுல எல்லா பழங்குடி பகுதிகளுக்கு நான் போயிருக்கேன். பட்டினி சாவுகள்ல பழங்குடியினருடைய விகிதம் எப்படி இருந்தது? பழங்குடினா அங்க வந்து உணவு கிடைக்காத, உணவு பொருள் ரீச் ஆகாதெல்லாம் அந்த நேரத்துல அவங்க வந்து பட்டினி சாவுக்கு ஆயிருக்கலாம். ஆனால் இருக்கிறத பகிர்ந்து உண்கிற பழக்கம் அங்க இருந்தது. அதனாலதான் வந்து நீங்க நகரங்கள்ல பாக்குற பிச்சைக்காரர்கள்லாம் அங்க பார்க்கவே முடியாது. நீங்க பொதுவாகவே பழங்குடி பகுதிகளில் இந்தியாவில் நீங்க வந்து பிச்சைக்காரர்களை பார்க்க முடியாது.
இறந்து உண்பவர்கள் பார்க்க முடியாது. அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்க சமூக அளவிலே வந்து ஒரு பகிர்தல் அறம் இருக்குதான் நினைப்பேன். ஆனா அதே நேரத்துல இந்த நகரம் சார்ந்த பகுதிகள் இருக்கிற சமவெளி பகுதிகள் அங்கதான் வந்து இந்த நீங்க மக்களை ஒதுக்கி வைக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இது சமவெளி சார்ந்த பிரச்சனையா இருக்கு. அங்க வந்துதான் வந்து பக்கத்து பக்கத்துல தான் இருப்பான், ஆனா இந்த சமூக இடைவெளி தூரமா இருக்கும். அங்க வந்து ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் அந்த ஐசோலேஷன் தவிர வேற பிரச்சனை கிடையாது. இங்க வந்து வேற வகையான சமூகவியல் பிரச்சனை இருக்கு இந்த அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு பழங்குடி மனிதனுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மலைக்கு தன்னை தான் ராஜாவா உணர்றான். அவன் தன்னுடைய அந்த மலையினுடைய அரசனா தன்னை உணர்றான். அவனுக்கு வந்து சுயமரியாதையோ தன்மான இழப்பே அவனுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் பாப்பீங்க. ஆமா ஆமா, அந்த நெய்தல்லையும் தன்மான இழப்புங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அதனால வந்து அவங்க மற்றபடி நீங்க போய் அந்த 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 ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷனை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் ஒன்றும் உங்கள்கிட்ட கோதுமை கேட்கல. ஆனா நம்ம பிரச்சனை என்னவா இருந்தது, பஞ்சாப்ல இருந்து கோதுமை வரும், ரயில்ல வரும், வந்து இங்க கிட்டங்கில அடைஞ்சு கிடக்கும். அப்போ வந்து அரிசி பஞ்சாப்ல இருந்து வரும், வேற இடத்துல இருந்து வரும். இப்ப நாங்க வந்து ஒரிசாவிலே வந்து உபரியா 3வது பெரிய அரிசி உற்பத்தி இடமா ஆயிடுச்சு. இப்போ மற்ற மாநிலங்களுக்கு அரிசி கொடுக்குது. ஆனால் அந்த பழங்குடி மக்களுடைய தானியம் எதுவா இருந்தது, வரகும் திணையும் கேழ்வரகும் தான் இருந்தது. ஆனா அதுக்கு நம்ம எந்த உதவியாவது பண்ணியிருக்கோமா, இந்த அரசு திட்டமாவது இருந்ததா? இல்ல. நீங்க வந்து கரும்புக்கு கிடைக்கிற மானியமோ அல்லது நெல்லுக்கு கிடைக்கிறதோ அல்லது கோதுமை கிடைக்கிறதே கிடையாது. இதை நாங்க அந்த நேரத்திலே பண்ணி இந்த 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 ஒதுக்கப்பட்ட அல்லது நீங்க வரகும் திணைன்னு சொன்னாருல, எனக்கு பிடிச்ச 4 உணவு தாண்டான்னு சொன்னல, அந்த உணவுக்கு வந்து அரசு சார்ந்த உதவிகள் இல்லை. ஏன்னா இந்த விலைங்கிற உத்தரவாதம் இல்லாம இருந்தது. அப்ப நாங்க வந்து அப்பதான் வந்து மில்லட் மிஷன் அப்படின்னு ஒரிசா தான் தோற்றுனது. அது இன்னைக்கு இன்டர்நேஷனல் விஷயமாகி பல இடங்கள்ல வந்து அவங்களுடைய தானியம் கிடைக்குது. நம்ம ஐ எம் கமிங் டு தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கொரோனாவில் நீங்க ஒரு உதாரணம் எடுத்துங்க. உத்தரல நீங்க இன்டர்நெட்ல கூகுள் பண்ணா கூட தெரியும். அது வந்து வைரல் ஆச்சு அந்த படம். எங்களுக்கே வியப்பாயிடுச்சு. ஒரு இன்டீரியர் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு எவ்வளவு தகவல் போய் சேர்ந்திருந்தா, அங்க இருக்கிற ஒரு அடிப்பைப்புல ஒரு 5 பெண்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக காத்திருக்கிறவங்க அந்த வட்டம் ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லுவாங்களே, அந்த தூரம் அப்படியே வெள்ளை அந்த இதுல கோடு போட்ட அந்த வட்டத்துக்குள்ள 5 பேர் நிக்கிற போட்டோ வந்து வைரல் ஆச்சு. அப்ப நீங்க வந்து விழிப்புணர்வுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப அந்த சமூக பொறுப்புணர்வை அந்த அளவுக்கு, ஏன்னா நாங்க வந்து ஒரு அவங்களோட உரையாடலை வந்து ஒரு சமூகத்தின் உரையாடலா கட்டமைச்சதுனால கட்டுக்கோப்பு மிகுந்த சமூகம். கட்டுக்கோப்பு வந்து அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நான் வந்து சொல்லிக்கிற விரும்புறேன். இந்த பெருந்தொற்று வந்தப்ப, இந்த பெருந்தொற்று நான் வந்து முதல்வருடைய தலைமை ஆலோசகரா இருந்து நான் ஹேண்டில் பண்ணோம். இந்த பெருந்தொற்றுல வந்து ஒரிசா மாநிலத்துல தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு மருத்துவமனையில அனுமதியாகி தன் கையில இருந்து ஒரு நயா பைசா யாரும் செலவழிக்கல. அதனுடைய எல்லா செலவுகளையும் வந்து அரசு ஏற்பதாக நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். இது ஏன் செய்ய வேண்டிய தேவைன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல வந்து இதை வந்து பயங்கரமா சார்ஜ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் உயிருக்கு போராடுற அந்த நேரத்துல வந்து இதை பயன்படுத்தி தவறா பயன்படுத்தி, அதனால நாங்க வந்து அதுக்கு சட்டம் இயற்றி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசதி ஒரு தனியார் மருத்துவமனை தேவைப்பட்டால் அதை நாங்கள் அரசாங்கம் எடுத்துக்கிறோம் சொல்லி அந்த ஒரு அவசர சட்டத்தை போட்டு, அப்புறம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி 50% இடத்தை, ஒருத்தவங்கள்ட்ட வந்து வெண்டிலேட்டர் இருக்குன்னா ஒரு 30 வெண்டிலேட்டர் இருக்குன்னா 15 வெண்டிலேட்டர் அரசுக்கு வந்து அக்சஸ் அங்க இருக்கக்கூடிய ஊழியரோட. அப்போ அவங்க அதுக்கெல்லாம் நாங்கள் விலை பேசி என்னென்ன சார்ஜ், மதிய உணவு எவ்வளவு, இந்த வெண்டிலேட்டருக்கு எவ்வளவு, ஒரு பெட்டுக்கு எவ்வளவுன்னு போட்டு ஒவ்வொரு மருத்துவமனைக்கையும் எம்ஓஇ போட்டு அக்ரிமெண்ட் போட்டு, அதன் மூலமா யாரு போய் அட்மிட் பண்ணாலும் அந்த அலுவலகத்துல ஒரு அரசு ஆள் இருந்துட்டு இலவசம் தான். ஒரு வகையில வந்து பொது சுகாதாரத்திற்கான ஒரு வகை மாதிரியை நீங்க ஆமா, வெளி மாநிலத்துல இருந்து 9 லட்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. எல்லா மாநிலங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் அதை பற்றி இந்த சங்க சுரங்கம் உரையாடல கூட சொல்லியிருப்பேன். மனசே அவ்வளவு வேதனையா இருக்கும். அதாவது நம்ம சமூகத்துல வந்து எனக்கு அது அந்த 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 குற்ற உணர்வு என்னைக்குமே நான் போனதே கிடையாது. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளில் சாரை சாரையா தொழிலாளர்கள் அவங்களுடைய வயதான பெற்றோர்களை கூப்பிட்டுட்டு சக்கர வண்டியில வச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு மகாராஷ்டிராவில் 12 பேர் ரயில் அடிபட்டு செத்தாங்க. அப்போ நம்ம வந்து இந்த சமூகம் வந்து பொதுவா இந்தியாவில் வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ற மாதிரி யூசி தூக்கி எறிஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்பெல்லாம் எல்லாரும் ஓடிடியில பார்த்துக்கிட்டு இந்த சினிமா அந்த சினிமா பார்த்துக்கிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வரவழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தமே தவிர, இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து ஏன் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து போறாங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? அப்ப பார்க்கும்போது பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா சரசரியா வந்து சேர்றாங்க. அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்தியாவினுடைய பல பகுதியிலிருந்து வரும்போது
அது கேரளாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, பெங்களூர்ல ரயில்ல ஏறும் போதே நாங்க வந்து எந்த ரயில் பெட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன, 70 பேரா 80 பேரா, ஒவ்வொருத்தருடைய பேரு, மொபைல் நம்பரு, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த இடத்துல இறங்குவாருன்னு சொல்லி அவங்க முதல் எங்களுக்கு வந்து முதல் வந்து சேர்ந்தது கேரளாவில இருந்து வந்த ரயில், ஒரு தமிழ்நாட்டில இருந்து வந்தது, கர்நாடகாவில் வந்தது. அந்த தொழிலாளர்களை வந்து இந்த சமூகம் தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சிவப்பு கம்பளத்தை விரிச்சோம். ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம்ல சிவப்பு கம்பளத்தை விரிச்சு மூத்த IAS அதிகாரிகள் அவங்கள ரிசீவ் பண்ணி வெளியில வந்து அதுக்குள்ளே எங்களுக்கு ஏற்கனவே அட்ரஸ் இருக்கும். அவர் எந்த மாவட்டத்துக்கு போகணும், எந்த தாலுக்காவுக்கு போகணும், எந்த BDO சேர்ந்தவர், அங்கிருந்து ஆம்புலன்ஸ், ஆஸ்பத்திரி, அவங்களுக்கு உண்டு வேண்டிய உணர்வு, இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரிசாவை கடந்து செல்கிற அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அவர் வந்து ஆந்திராவில இருந்து ஒரு மேற்கு வங்கத்தை நோக்கி நடந்து போகலாம், அல்லது ஜார்க்கண்டை நோக்கி நடந்து போகலாம். ஆனால் ஒரிசா எல்லைக்குள் நுழைந்து விட்டால் நாங்க போலீஸ் வச்சு அவங்களை ரிசீவ் பண்ணி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் யாருமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அப்படி நாங்க வந்து ஹேண்டில் பண்ணோம். இதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதா நான் வந்து ஒரு என்னுடைய பணி அனுபவத்துல நான் வந்து ஒரு பேரிடர் மேலாண்மை, தேர்தல் மேலாண்மை, நிதி மேலாண்மை, சுற்றுலாத்துறை, பண்பாட்டுத்துறை, இப்படி பல துறைகளில் பணியாற்றிருந்தா கூட நான் வந்து ரொம்ப விரும்பி நேசிச்சு ஈடுபாட்டா நான் நினைச்சது வந்து பேரிடர் மேலாண்மை. அது வந்து அந்த பேரிடரின் போதுதான் வந்து எனக்கு என்னமோ தோணும், ஒரு சமூகம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நல்ல குணங்களும் அப்பதான் வெளிப்படும், மிக அவங்களுடைய தாழ்வான செயல்பாடுகளும் அப்பதான் நானும் அடிக்கடி ஒரு டிசாஸ்டர் தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கையும், ஒரு மனுஷனுக்குள்ள கூடிய மனிதனையும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வில்லனையும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கதாநாயகனையும் வெளிப்படுத்துறது தான். அப்பதான் வந்து அப்பதான் தெரியும் நீங்க ஒருத்தன் வந்து ஒரு சமூகம் எப்படி இருக்கு, ஒருத்தன் யாரு நிஜத்துல என்னன்ட்டு. ஒரு சமூகத்தின் பலவீனங்கள் ஒரு பேரிடர் சூழல்ல தான் வெளியே தெளிப்படும். ஒரு சமூகத்தின் கட்டுமானத்தின் பலவீனங்கள். ஆமா, ஒரு ஆற்றல் படுத்தப்பட்ட, அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் பேரிடரை எளிதில் எதிர்கொள்ளும். ஆமா, அதிலிருந்து எளிதில் மீண்டு வரும். அச்சம் இருக்காது. நாம இந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு நாட்டுல குடியிருக்கிறோம், வாழ்றோம். ஆனா வேறு வேறு மாநிலங்கள்ல பல்வேறு பண்பாட்டு பின்னணிகள்ல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க உங்களோடு உரையாடும் போது எனக்கு தோணக்கூடிய விஷயம் வந்து, நீங்க பல்வேறு துறைகள்ல வந்து பணியமர்த்தப்படும் போது அந்த துறை சார்ந்த விஷயங்களை வந்து அணுக தொடங்குறீங்க, அந்த அனுபவங்கள்ல இருந்து பாடங்களை எடுத்துக்கிறீங்க. குறிப்பா இந்த பேரிடர் மேலாண்மைங்கிற துறையில வந்து உங்களுடைய இந்த பண்பாட்டு வாசிப்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த பண்பாட்டு வாசிப்புகளை வந்து நீங்க பேரிடர் மேலாண்மையில வந்து இன்டகிரேட் பண்றதை வந்து உங்களுடைய உரையாடல்களை நான் பாக்குறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, ஒரு ஆய்வு பார்வையோடு களத்தின் அனுபவங்களை அறிவுத்தளத்திற்கு எடுத்து வருவது, அறிவுத்தளத்திலிருந்து அதை களத்திற்கு மீண்டும் எடுத்து செல்வது, அப்படியான ஒரு மீண்டும் பேக் அண்ட் ஃபோர்த் மீண்டும் மீண்டும் போற ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இருக்குது. இது குறிப்பா வந்து இப்போ ஒடிசாவை எடுத்துக்கிட்டா அதனுடைய கடற்கரைகள், இன்னும் தமிழ்நாட்டு கரைக்கு வந்தா, ஆந்திரா கரைக்கு வந்தா அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் புயலோடு சேர்ந்து நீங்க வேலை செய்ததுனால அந்த ஒரு புயல் எப்படி கடற்கரையை தாக்கும், அந்த பகுதி எப்படி அதிகமான பாதிப்புகளுக்கு உட்படுத்தும், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க மீண்டும் மீண்டும் நீங்க வந்து அந்த சங்க இலக்கியத்திலிருந்தும் முக்கியமான அந்த இலக்கிய பதிவுகள்ல இருந்து நீங்க மேற்கோள் வந்து பயன்படுத்துறீங்க. இந்த ஒரு சமூக அறம், பழங்குடிகளை பத்தி பேசும்போது அவர்களுடைய அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை, இயற்கையின் அறம், அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க. இது ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் நினைக்கிறேன். இப்போ அந்த பனிக்காலத்துல இருந்து, அந்த தீவிர பனிக்காலத்துல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த வாழ்க்கையை நீங்க எப்படி திரும்ப பாக்குறீங்க? நீங்க அருமை, அந்த கேள்வி ரொம்ப என்னைய ரொம்ப அருமையான கேள்வி மட்டும் கிடையாது, அது என்னை ரொம்ப மகிழ்ச்சிக்கும் உள்ளாக்குது. இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. என்னுடைய வாசிப்பு, இலக்கிய வாசிப்பு, பண்பாட்டு சிறந்த வாசிப்பு என்னை இது எந்த அளவுக்கு என்னை வந்து கூர்மைப்படுத்திருக்கு அப்படிங்கும்போது, நான் தமிழ் தவிர வேறு எதுவுமே படித்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு தமிழ் இலக்கிய மாணவன் தான் என்னை அறிமுகப்படுத்தினேன். நான் ஒரு 15 புத்தகம் எழுதியிருக்கேன். எந்த புத்தகத்தினுடைய அட்டையிலையும் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் IASன்னு இருக்கவே இருக்காது. நான் எங்கேயுமே என்னை தெரியும், நான் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கேன்னு சொல்லுவேன். அப்புறம் ஆனால் வந்து நான் வந்து இந்த குடிமை பணியை வந்து ஒரு வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான், மக்களுக்கு விழிப்புணர்வு மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக. இன்னும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வந்து, திருப்பி எனக்கெல்லாம் மறுபிறவிகள்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது.
நான் வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவன் கிடையாது. ஒருவேளை நான் வந்து வாழ்க்கையை திருப்பி தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுவெளியில் நான் பேசியிருக்கேன், நான் திருப்பியும் தமிழ் இலக்கியம் தான் படிப்பேன். இப்போ இந்த காலம் எவ்வளவோ மாறி வந்திருக்கு. இப்போ வந்து ஐடி ரெவல்யூஷன் வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசுகிறோம். இவ்வளோ வளர்ந்துருக்கு, அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம், அங்கே போய் வேலை பார்க்கலான்னு இருந்தால் கூட நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை திருப்பி தொடங்கணும்னு சொன்னால் நான் இளங்கலை தமிழ் தான் படிப்பேன், முதுகலை தமிழ் தான் படிப்பேன். அதுக்கு மேலே எதுவுமே படிக்க மாட்டேன். நானும் இந்த இந்த வாழ்க்கையில் வந்து அதுக்கு மேலே எந்த பட்டத்தையும் நான் பெற்றதே இல்லை. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் எங்கேயோ போய் நான் படிச்சிருக்கலாம். நிதித்துறையிலிருந்து நான் வரவு செலவு திட்டங்கள் எழுதியிருக்கேன் ஒரிசாவுக்காக பல முறை. ஆனால் நான் வந்து நிதித்துறையில் போய் ஒரு வெளிநாட்டு பட்டம் வாங்கன்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏனென்றால் எனக்கு வந்து தமிழ் மாணவன்கிற அடையாளத்தை நான் தக்க வச்சுக்கணும்னு விரும்பினேன். ஒரு தமிழ் மாணவனாக இருந்து தான் நான் இவ்வளவும் செய்கிறேங்கிற உணர்வு எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அடிக்கடி நான் சொல்லும் போது என்னையை கூர்மைப்படுத்தி என்னையை வழிநடத்துறதே என்னுடைய இலக்கிய வாசிப்பு நான் முழுமையாக நம்புகிறேன். நான் என் முன்னால் பார்த்தது அதுதான் வந்து என்னை கூர்மைப்படுது. பழங்குடி மக்களை நேசிக்கிற அந்த பழக்கம் வந்து எனக்கு வந்தது குறிஞ்சி திணை பாடல்கள், அந்த வாழ்க்கை, அதில் பேசுகிற முன்னுரிமைகள். அந்த சங்க இலக்கியம் வந்து சங்க இலக்கியத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மன்னர்களை போற்றி பாடுறது, அந்த மிகைப்படுத்துகிற மரபு, அப்புறம் வன்முறை மரபுகள் கூட இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுதலும் தொலைதலும் புதியது அன்றுங்கிற மாதிரி எல்லா வகையான கலப்பு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு முன்னுரிமை இருக்கும்ல, ஒரு அடித்தள மக்களின் வாழ்வை. ஆமா, அந்த முன்னுரிமையா நான் பாக்குறது வந்து அடித்தள மக்களை கொண்டாடுகிறது விளிம்பு நிலை இலக்கியமா நான் நினைப்பேன். அது வந்து என்னை ரொம்ப மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்ப வந்து நான் வந்து எனக்கு அதை என்னோட பழங்குடி மக்களை நேசிக்கிற பழங்குடி மொழியை நான் கற்றிருக்கேன். அவங்க பேசின மொழியினால என்னால் அடையாளப்படுத்த முடியுது. அவங்க பேசுகிற மொழி குவி இந்த மாதிரி திராவிட மொழிகள். என்னுடைய மொழியியல் பேராசிரியர் இஸ்ரேல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். அவர் குவி மொழியினுடைய இலக்கணத்தையே எழுதியிருந்தார். அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கும். அவர் நம்முடைய பேராசிரியர் எழுதுனதுன்னு படிப்பேன். அந்த மக்கள் பகுதியில் போய் பழக்கும்போது அந்த கோயா மொழியை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவர் வந்து எனக்கு அந்த மொழி, மக்களுடைய வாழ்க்கை, நான் படித்த சங்க இலக்கியம் இதோடு தொடர்பு படுத்தி தான் எனக்கு அவங்கள்ட்ட நெருக்கம் ஏற்பட்டது. அதுவே எனக்கு வந்து விரும்பி செய்கிற வேலையாச்சு. எனக்கு திருப்பி பொதுவாக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் நான் ரொம்ப சிறப்பாக கையாளுவேங்கிறதுனால எனக்கு தொடக்கத்தில் வந்து வேலைகள் எல்லாமே இருக்கிற ரொம்ப பிரச்சனையான இடங்கள்ல தான் எனக்கு வேலை போட்டாங்க. அப்போ திருப்பி வரும்போது கூட நான் போய் தான் சந்திச்சு வந்து யாருமே போகாத இந்த பழங்குடி பகுதிகளுக்கு போய் நான் வேலை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வியப்பாக இருந்தாங்க, என்ன எல்லாருமே இங்கே வந்து கட்டக் புவனேஸ்வரில் வேலை பார்க்கணும் தானே விரும்புவாங்க, இங்கே எல்லா வசதி இருக்குது, அந்த பகுதியில் எஸ்டிடி எதுவுமே இல்லாத இடத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்கன்னா அப்படிங்கப்ப நான் அங்கே வேலை பார்க்குறதுக்கு தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் படித்தது மதுரையில் படிச்சிருக்கேன். திருப்பி நகரத்தில் தான் இருந்தது. எப்படினாலும் நம்ம திருப்பி செயலர் இந்த மாதிரி தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது எப்படி நீங்கள் தலைநகரத்தில் தான் இருப்பீங்க. இந்த தொடக்க காலத்தில் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் மைல் கணக்கில் நடந்து போக வேண்டியிருக்கும் ஒரு கிராமத்தை அடைகிறதுக்கு. சில நேரங்களில் இடையில வந்து பெரிய காட்டாறு ஓடையெல்லாம் வரும். நீங்கள் போட்டிருக்க உடையெல்லாம் கலட்டி உள்ளாடையை தவிர மீதி எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டுலாம் நடந்துடும். அதை தாண்டி தான் நீங்கள் அதை கறந்து போய் திருப்பி பேண்ட்டை போட்டுட்டு நீங்கள் நடக்கணும். அதை நான் எப்பவுமே அந்த மாதிரியான இடங்களுக்கு இது வரைக்கும் போகாத இடங்கள் அப்படிதான் நான் கேட்பேன். இது வரைக்கும் யாருமே போகாத கிராமங்களை சொல்லுங்கன்ட்டு. அப்போ போனீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு யாருமே வரலைம்பாங்க. அது நான் சொல்றது 86ல் ஒரு 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 பகுதியை ஐடென்டிஃபை பண்ணி யாருமே போகலைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மலை தாண்டின்னு நம்ம கதையெல்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் 7 மலையை தாண்டி தான் போக வேண்டியது. போய் சேர்றதுக்கு 6 மணி நேரம், திரும்பி வர்றதுக்கு 6 மணி நேரம், 12 பேனர் நடந்து ஒரு 45 நிமிஷம் தான் அந்த 3 கிராமத்தில் இருந்தேன். திருப்பி அது 2016 செய்திக்கு வருது, திருப்பி பட்டினி சாவுன்ட்டு. அப்புறம் விசாரிக்கும் போது சொல்றாங்க, கடைசியா ஒருத்தர் 1986 ஒரு IAS ஆஃபீஸர் போயிருக்காரு, அதுக்கு பின்னால யாருமே போகலைங்க. அது 2016. அப்ப திருப்பி நம்ம போயிட்டு வந்ததுனால யாரும் போகலைங்கும் போது ஓய்வு பெறதுக்கு முன்னால அந்த கிராமத்துக்கு போய் தான் நான் ஓய்வு பெறணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் எங்களுடைய பொசிஷன் மாறிடுச்சு. நீங்க முதல்ல வந்து ஒரு சப் கலெக்டரா இருக்கும்போது யாரோ கொடுக்குற அலாட்மெண்ட் அதிகபட்சம் நீங்க வேட்டி துணிமணி தான் கொடுக்க முடியும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பவர் வச்சு. நான் ஒரு 2016 நான் ஒரு நிதித்துறை செயலாளரும் வளர்ச்சி ஆணையரா இருக்கும்போது ஒரு திட்டத்துக்கு வந்து ஒரு 500 கோடி 1000 கோடி ஒதுக்குறதுக்கு அந்த திட்டமிடுதலுக்கான பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப இந்த ஒரு கிராமம் என் கண்ணில் பட்டுருச்சு. அந்த கிராமத்துக்கான ரோடு போறதெல்லாம் அதுக்கு தீர்வு இருக்குன்னு சொல்லப்ப இந்த வனத்துறை அதிகாரிகள்லாம் வந்து 1000 கருத்து சொல்லுவாங்க. இது வருது, அது வருது, இங்க போகுது மருத்துவட்டன.
அவங்கள்ட்டே பொறுப்பை கொடுத்து இந்த கட்டாயம் இந்த சாலையை போடணும்னு சொல்லி அங்க பள்ளிக்கூடம் திறந்து, அங்க அங்கன்வாடி சென்டர் திறந்து, அங்க தண்ணீர் குடிதண்ணீர் வசதி செஞ்சு அதை போய் திறந்து வச்சுதான் நான் ரிட்டையர்ட் ஆனேன். நான் வந்து முதலில் சென்ற கிராமமும் 1986 சென்ற கிராமத்திற்கு தான் 2018 நான் கடைசியா போய் ஓய்வு பெற்றேன். ஆனா எல்லா வசதியும், ஆனா அந்த ஒரு கிராமத்துக்கு பண்ணிட்டோம், 3 கிராமத்துக்கு. இது மாதிரி எத்தனை கிராமம் இருக்கும், அப்போதான் அது ஒரு திட்டமாகும். அப்ப அதுக்காக நாங்க ஒரு சர்வே பண்ணோம். அந்த திட்டத்துக்கு வந்து உப்பாந்தஞ்சல் இப்படியாரு, அதாவது தனித்து விடப்பட்ட பகுதி. சில நேரங்களில் வந்து தனித்து விடப்பட்ட பகுதியில ஸ்விபிமான் அஞ்சல் அப்படின்னு ஒரு பகுதி, ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். அது வந்து தனித்து விடப்பட்ட ஒரு அணைக்கட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டது. ஸ்விபிமான் சொன்னா தன்மான கிராமங்கள், சுவாபிமான் அதாவது சுயமரியாதை கிராமங்கள் அர்த்தம், தன்மான கிராமங்கள். அந்த கிராமத்துக்கு வந்து நாங்க வந்து படகுல ஆம்புலன்ஸ் போச்சு, படகுலே ஆம்புலன்ஸ். அங்க வந்து முத அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் செல்போன் வந்து ஒரு திட்டத்தின் மூலமா இலவசமா கொடுத்தோம், அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு. ஆக வந்து அது அந்த அதுதான் தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய பகுதி. நம்ம தண்டகாரண்யம் ராமாயணத்தெல்லாம் படிக்கிற போதெல்லாம் அந்த பகுதி தான் அது. ஆக வந்து இது வந்து அங்க ஒரு பாலம், அரசு ஒரு பாலம் கட்டுச்சு. அந்த பாலத்துக்கு பேர் குருப்பிரியா பிரிட்ஜ்னு பேரு. அந்த பாலத்தை நான் வந்து முதல்ல திறந்து வைக்கும் போது நான் சென்னையில இருக்க வேண்டிய ஆயிடுச்சு. திருப்பி அந்த பாலத்துல கால் வைக்கிறதுக்காக திருப்பி ஹெலிகாப்டர்ல அங்க போய் இறங்கி அந்த பாலத்துல நிற்கும் போதே எனக்கு வந்து வரலாறு தான் யாவும் இருந்தது. இந்த இடம் தான் தண்டகாரண்யம். இந்த இடத்துலதான் நம்ம வந்து ராமாயண கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜ் வந்து யாருமே கட்டல. அது வந்து நக்சல் பகுதிகள் இருக்கிறதுனால எந்த கான்ட்ராக்டரும் முன் வரல. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து மிக முயற்சி பண்ணி தான் அந்த பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் வந்து இது ஒரு பாலம் இல்ல, அது ஒரு உருவகம். அது ஒரு உருவகம், இட்ஸ் எ மெட்டஃபார். அது வந்து 2 வெவ்வேறு உலகங்களை இணைக்கிற மாதிரி ஒரு வரலாற்று பாலம் மாதிரி எனக்கு தோணும் அந்த குருப்பிரியா பிரிட்ஜ். அந்த பாலத்துல இறங்கி நடந்து போகும்போது, காலத்தில் பின்னோக்கி நடந்து அந்த ராமாயணம் இதிகாசங்கள் பேசுகிற அந்த பகுதியிலிருந்து அந்த பழங்குடி மக்கள்கிட்ட போகும்போது இது ஒவ்வொன்றுமே நம்மளா ஒரு நேரேட்டிவ் நம்ம கிரியேட் பண்ணோம். அப்ப இப்படி கிராமங்கள், அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் போய் ஒரு மக்களை வந்து நம்ம தூக்கிட்டு வரணும். அவங்க வந்து அவங்க தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நடத்தப்படணும். அவங்கள தலையில தூக்கிட்டு வரக்கூடாது. அப்படின்னா வந்து அந்த கிராமத்தை அடையிறதுக்கு படிக்கட்டு போடணும், மலையிலனா படிக்கட்டு போட்டணும், ஆம்புலன்ஸ் போகணும். ஆம்புலன்ஸ் போக முடியாத அல்லது படிக்கட்டு அமைக்க முடியாத கிராமங்கள் எவ்வளவு இருக்குன்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 கண்டுபிடிச்சோம். அப்ப அந்த 1500 கிராமங்களுக்கு சாலை போடுறது நீங்க ஒரு தனி திட்டம். இந்த 3 கிராமத்துக்கு போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆக இந்த மாதிரியான கூர்மை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது இலக்கியம் நினைக்கிறேன். வாசிப்பும் இலக்கியம் தான். நான் வேற எதுவுமே படிச்சு கிடையாது. தமிழ் இலக்கியத்தை தவிர நான் வேற எதுவுமே படிச்சது கிடையாது. ஒரு முறை வந்து பேரிடர் மேலாண்மையில நாம எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சிக்கல் வந்து வளப்பற்றாக்குறை இல்லை, சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்து செயலாற்றக்கூடிய அந்த திறன் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்க. ஒரு தனி மனிதனாக, ஒரு அலுவலராக நீங்க வந்து சில விஷயங்கள்ல நம்பிக்கை வச்சிருந்தீங்க, சில விஷயங்களை நீங்க செஞ்சீங்க. நீங்க பேசுறத கேட்கிற மற்ற அலுவலர்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்க வாழ்ற களங்கள்ல எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாகலாம். இது நீங்க இந்த கேள்விக்கு வந்து நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? நான் அப்படி நினைக்கல. நான் எப்படி நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போனப்ப அந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கை ஏற்படுதுன்னா, நான் வந்து எப்படின்னா ஒரு பாசிட்டிவா எல்லா சூழ்நிலையிலும் வந்து இயங்குறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த சமூகமும் இந்த கட்டமைப்பும் கொடுத்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க வகிக்கிற பொறுப்புங்கிறது முக்கியம் கிடையாது. இதை வந்து அந்த வகையான அதுக்கு வந்து ஒரு முழு இதை வந்து ஒரு மக்களாட்சிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மக்களாட்சிங்கிறது ஒரு மகத்தான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து மக்கள் நலம் சார்ந்து இயங்குகிற எந்த அரசும், எந்த குடிமை பணியாளரும் அல்லது எல்லா ஊழியர்களும், நீங்க குடிமை பணியெல்லாம் விடுங்க, நீங்க பெருந்தொற்று காலத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் செஞ்ச பணியை விட வேற யாரு செஞ்சிருக்க முடியும்? இந்த பொது மருத்துவமனைகள்ல இயங்கக்கூடிய அங்க செவிலியர்கள், அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செஞ்ச தியாகத்தை யாரு செய்ய முடியும்? ஹவுஸ் சர்ஜன்ஸ் அவங்க செஞ்ச தியாகத்தை யாரு செய்ய முடியும்? அப்படிங்கும்போது இந்த பதவி அந்த பதவின்னு கிடையாது. நீங்க வந்து அரசு இயந்திரத்தின் ஒரு பகுதியா நம்ம வந்து அந்த பெரிய இயந்திரத்துல ஒரு உதிரி பாகமா கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அது நான் வந்து நினைக்கிறது வந்து ஒரு சொசைட்டல் உரையாடலை தான் நினைக்கிறேன், ஒரு சமூகத்தினுடைய உரையாடல். இதுல ஊடகத்துக்கு பங்கு இருக்கு. நீங்க ஊடகங்கள் ஒரு பங்கு. அப்ப வந்து எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல எப்ப பேரிடர் வருதோ, அந்த பேரிடர் வரும்போது மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு
ஒரு சமூகமா ஒன்றுபடணும், மீதி பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு வந்துட்டாலே போதும். அதுக்கான சூழல் வந்து நீங்க வந்து எப்படிப்பட்ட சூழல் உருவாக்கணும்னா, பேரிடர் நேரத்துல வந்து ஒரு பேரிடரை கொடுத்துரும்படியா பேசிக்கிட்டு இருக்கவங்கள ஒரு பேரிடரா மக்கள் நினைப்பாங்கிற பயம் இருந்தாலே போதும். ரொம்ப அருமையான பாயிண்ட். ஏன்னா நீங்க அது பயப்படணுங்க. நீங்க பேரிடர் நடக்கும் போது நீங்க போய் ஒரு பேரிடர்ல ஒரு சமூகம் இருக்கும்போது அதுல போய் நடுவில் வந்து ஒரு பேரிடரை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, குறுக்க மறுக்கா ஓடுறது, இப்படி பேசுறது வந்து மக்களே கோபப்படும்படியான ஒரு சூழல் இருக்கணும். அப்ப அது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை செய்யறதுக்கான ஒரே வழி வந்து ஓவர்வெல்மிங் குட் திங் டு பி டெலிவர். அந்த செய்யற அந்த நற்செயல்கள், அந்த அந்த தலையீடு வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கா அதனுடைய உடல் மொழி, அதனுடைய ஆன்மா, இது எல்லாமே வந்து இருக்கும்போது நான் வந்து இதே மாதிரிதாங்க. அப்ப அங்க எல்லா இடத்துலயும் இப்படி இருந்த பிரச்சனை தான். ஒரு பட்டினி சாவுன்னு சொன்னீங்கன்னா வர்ற ஒரு பக்கம் ஃபுல்லா கட்டடம் வரும் 80கள்ல. இது இவர் செத்து போயிட்டா, இது இவர் பண்ணிட்டாரு, இது தோற்று விட்டது, எல்லாம் வந்து அரசாங்கத்தை சொல்றதுல இருந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து அவங்கவுங்க செட்டில் பண்ணிடுவாங்க. ஒருத்தருக்கு வந்து அந்த கட்டுரை வந்தவர் மூலமா அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினரை அவரை காலி பண்றது, அல்லது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல குற்றம் சொல்றது, அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் உள்ளதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சொசைட்டி தான் இதை தீர்மானிக்க நினைக்கிறேன். இப்ப வந்து பேரிடர்னு வரும்போது ஒரு சமூகம் ஒன்றுபடும் போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து தீமையை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த தீமைக்கு எதிரான குரல் இருக்கணுங்க. அந்த குரல் வந்து காத்திரமா இருக்கும்போது இந்த ஓவர்வெல்மிங் ப்ரையாரிட்டி இருக்குல்ல, அந்த ப்ரையாரிட்டியை ஒவ்வொரு சமூகமும் உள்வாங்கி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் நம்ம இருந்திருக்கோம். நம்முடைய பழமைய காலத்தை பின்னோக்கி பார்த்தோம்னா அந்த பயிர்தல் அறம், அந்த மாதிரியான சமூக முன்னுரிமைகளை தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த முன்னுரிமையில தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனாலதான் நம்ம வித்தியாசமா இருக்கோம். கல்வி அறிவுலையும் சரி, புரிதல்லையும் சரி, நம்ம வந்து மற்ற மாநிலங்களை விட ஒரு நிலையில் இயங்குவதற்கு காரணமே நம்முடைய வாசிப்பும், நம்முடைய பகுத்தறிவும், நம்முடைய பண்பாடும் மிக முக்கியமான காரணமா நினைக்கிறேன். நான் எப்பயுமே வந்து ஐ எம் டை ஹார்ட் ஆப்டிமிஸ்ட். அந்த ஆப்டிமிசத்தை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, மிக சரியான ஒரு பார்வை, ஒரு ஆரோக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லணும். உதாரணமா ஒரு பேரிடர் சூழலை சிறப்பாக கையாள்வது என்பது இயல்பான காலங்களில் அரசு அதிகாரிகள் மக்களோடு பேணக்கூடிய உறவை சார்ந்தும் இருக்கிறது. இயல்பான காலங்கள்ல ஒரு நல்லுறவு பேணக்கூடிய, ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து ஒரு நெருக்கடி நிலையை கையாளுவது வந்து எளிதாக இருக்கும். பொதுவாக இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாம் பணியமர்த்தப்பட்டிருக்கிறோம் என்கிற பார்வை அதிகாரிகளுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் தரப்புல இருக்குது. ஒரு பேரிடர் நெருக்கடி வரும்போது மீட்பு, நிவாரணம், மறுவாழ்வு, மறுகட்டுமானம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் உரிமை கொண்டவர்கள் மக்கள். அதை கொடுப்பது வந்து கருணை அல்ல, பிச்சை அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து பொதுவெளியில தேவை இருக்கு. அது பொதுவெளிக்கு தேவைப்படுவதை விட மக்களுக்கு வந்து அது அந்த உணர்வு வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வழக்கமாக கட்டளைகளோடும் அறிவுறுத்தல்களோடும் போகிற அலுவலர்கள் செவிகளை திறந்து கொண்டு அங்கே போவதில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ற அந்த சமூகம், அந்த வாழ்வியல்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, சிக்கல்கள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளாமல், அதை படித்து அறியாமல், எப்போதோ இருக்கின்ற ஒரு சிக்கலுக்கு வந்து புதுசா இருக்கிற ஒரு சிக்கலுக்கு வந்து என்றோ நாம கண்டுபிடித்த ஒரு தீர்வை வந்து கொடுக்கிற ஒரு அணுகுமுறை இருக்கலாம். அப்ப அதிகாரிகள் வந்து காது கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்போதுமே நம்ம அதிகாரத்தை வச்சு நம்ம வந்து ஒடுக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மக்களுக்கு இருக்குது. அந்த ஒரு அடிபட்ட உணர்வை நான் மக்கள்கிட்ட பார்த்திருக்கேன். இந்தியா மாதிரி ஒரு பரந்துபட்ட ஒரு பன்மியத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. இதுல வந்து இந்த பிரச்சனை பேரிடர்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அணுகப்படுறது இல்லை. அதுக்கு வந்து நானே பார்த்திருக்கேன். கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய, சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அப்புறம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த ரெண்டுக்கும் நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் பார்த்திருக்கேன். சில இடங்களில் வந்து ஜீரோ ரெஸ்பான்ஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லது செஞ்சாலும் யாரும் உடனே பாராட்டிட மாட்டாங்க, நீங்க வந்து சரியா செயல்படலைனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் கெட்டதா சரியா பணிபுரியாம ஒரு நெகட்டிவா இருந்தா கூட அதுக்கான எதிர்ப்பு இருக்காது. அதை வந்து ஜீரோ ரெஸ்பான்ஸ் பகுதிகள். அங்க எது செஞ்சாலும் ஒன்றும் பெருசா வந்து நல்லதுக்கான இது இருக்காது. இன்னொன்று வந்து ஹைப்பர் பகுதிகள் இருக்கும். அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யற செயல் சரியானதான செயல் தான் காலையில செஞ்சுட்டு சாயந்தரம் டீ கடையிலே தெரிஞ்சு போயிடும் நீங்க செய்யற அந்த செயல் கரெக்டா தானா இருக்குங்கிறத. அதை நான் வந்து சமவெளி பகுதியில் பணியாற்றும் போது நான் பார்த்திருக்கேன். அப்ப
இந்த சமூகங்கள்ல வந்து சில இடங்கள்ல வந்து புல் ஃபேக்டர் ஒர்க் பண்ணும், இன்னும் சில இடங்கள்ல புஷ் ஃபேக்டர் ஒர்க் பண்ணணும். புல் ஃபேக்டர் ஒர்க் பண்ணா அந்த மக்கள் தொகை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு வேண்டியதை அவங்க வந்து கோரி பெறுவாங்க, அல்லது ஆர்ப்பாட்டம் செய்து பெறுவாங்க, அல்லது கேள்வி கேட்டு பழகிறவங்க. அவங்க வந்து புல் ஃபேக்டர், தங்களை நோக்கி அந்த பயனை இழுத்துக் கொள்கிற திறமை அவர்களுக்கு இருக்கு. சில இடங்கள்ல அவங்க இழுக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அப்போ வந்து யாருமே கேட்கலையே, யாருமே இழுக்கலையே அப்படிங்கிறத அந்த இடத்துல விட்டீங்கன்னா தான் அங்கதான் தேவை அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து புஷ் ஃபேக்டர் தேவைப்படும். அங்க வந்து நான் வந்து இந்த புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர்ங்கிறத நான் வந்து இந்தியா முழுவதும் பயணம் இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நான் இந்த கோணத்துல சிந்திக்கும் போது, புல் ஃபேக்டர் இருக்கிற இடத்துல வேலை பார்க்கறது ஒரு வகையில சிரமமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து உரிமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கும். அந்த வகையில வந்து நான் வந்து அதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். இப்ப நமக்கு வந்து ஒரு பேரிடர் நடந்ததுன்னா பெரிய கூக்குரல்கள் அங்க இதெல்லாம் நடக்குது, அவங்க இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறதுக்கு நம்ம பழகிருக்கோம். இப்ப நீங்க வந்து எந்த இடத்துல நீ என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல கொஞ்சம் கிடைச்சாலும் நல்லதுன்னு தோணும். இப்ப ஏற்கனவே வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அப்ப நீங்க வந்து இதை வச்சு நம்ம மதிப்பிட முடியாது. நீங்க ஒரு இடத்துல வந்து சிறந்த பணி ஆற்றப்படுகிறதா ஆற்றலைங்கிறத நான் வந்து இந்த புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர், வளர்ந்த மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, கல்வி அறிவு அதிகமான மாநிலங்கள், விழிப்புணர்வு அதிக உள்ள மாநிலங்கள், அந்த மாவட்ட பகுதிகள், அங்க வந்து அந்த உரிமைக்கான குரல் நான் இன்னும் பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இன்னும் சொல்லா களத்துல இறங்கி அங்க அரசுல இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் களத்துல இறங்கி வேலை பார்க்கறத சூழல் நான் வந்து தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திருக்கேன். அதுவே ஒரு நல்ல சைன், அது ஒரு நல்ல குறியீடா நான் பார்க்கிறேன். இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க தூத்துக்குடி அந்த பகுதியில் இங்க சென்னையில இருந்த வெள்ளம்லாம் பார்த்தோம். நீங்க டிவியில பார்க்கும்போது எல்லாருமே ஃபீல்டுல இருக்கிறாங்க. அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து அரசியல் சார்ந்தவங்க இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க போய் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் பல வகையில தன்னார்வலர்கள் பயங்கரமா வேலை பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு மனிதர்கள் அங்க வேலை பார்த்து அந்த குறுகிய காலத்துல அந்த 15 நாள் 20 நாளுக்குள்ள அதுவே வேலையா இருக்கிறாங்கன்னா அந்த இடம் ஒரு வளர்ந்த இடம். ஏன்னா அங்க எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. அதுக்கு அந்த எதிர்பார்ப்பை நீங்க கொடுக்கலைன்னா ஒரு பெரிய கூக்குரல் ஏற்பட்டுரும். சில இடங்கள்ல இந்த செயல்பாடே இருந்திருக்காது, இருந்தாலும் சத்தம் வராது. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அப்படி. ஆக நம்ம வந்து இதை வந்து ஒரு கம்போசிட்டா தான் நம்ம பார்க்கணும். ஊடக வெளிச்சம் எல்லா இடங்களிலுமே பண்றது இல்லை. நீங்க வந்து ஒரே சம்பவம் வந்து டெல்லியில நடந்தா அது வேற விஷயம். அதே விஷயம் வந்து இன்னொரு மாநிலத்துல, உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, இன்னொரு இடத்துல ஒரு மாவட்டத்துக்குள்ள நடந்தா அதை விட பயங்கரமான கொடுமையா மேட்டர் இருந்தா கூட அது பெரிய செய்தியில வராது. அப்ப ஒரே கொடுமை எந்த இடத்துல நடக்கிறங்கிற பொறுத்து நீங்க அந்த ஆங்கில ஊடகங்கள்லாம் அதெல்லாம் பெருசு பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஊடக வெளிச்சம், விழிப்புணர்வு, சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு கலவையா தான் பாக்குறேன். அதனால இது வந்து ஒரு தட்டையா ஹேண்டில் பண்ண முடியாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. இதனுடைய உளவியல், வேதியியல், புவியியல், பண்பாட்டுவியல், அந்த பகுதிக்கான அரசியல், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை. இதை வந்து நம்ம வந்து காலப்போக்கில் ஹேண்டில் பண்ணி தான் நான் வந்து நம்ம தெளிவான திசையில தான் பயணிக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்புகள், நீங்க வந்து ஒரு கற்ற ஒரு பெரிய பேராசிரியர், நான் வந்து கடல் பற்றி கொரோனா காலத்துல சங்க சுரங்கம், இமில் கடல், இமில் பனிக்கடல் பத்தி பேசும்போது உங்களை தான் அதை முன்னிறுத்தி நான் வச்சு பேசினேன். ஏன்னா நீங்க வந்து கடல் பற்றி அவ்வளவு உங்கள் துறையாடல் புத்தகம் படிச்சேன் அவ்வளவு. ஏன்னா நீங்க வந்து அந்த மக்களோட பயணிச்சு நீங்க அதுக்கான பதிவுகள் பண்ணி விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தி இப்படி பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த குரல் அதிகமா இருக்கு. அதுவே நல்லதான். நீங்க நான் தான் நூல் வெளியீட்டுல பேசும்போது சங்க இலக்கியத்துல அந்த மீன்பிடி தொழில் சார்ந்த அந்த சமூகத்தினுடைய எம்மனோரும் செம்மல் உடைத்து அப்படின்னு சொல்றேன். எங்களுக்குள்ளேயும் ஜென்டில்மேன், சிறப்பான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தன்மானம் இருக்குல்ல, அது வந்து 2000 வருஷமா நம்ம விதைச்சிருக்கோம். 2000 வருஷமான தன்மானம் அது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு புவியியலும் அதற்கான இலக்கியம், அதற்கான மரபு, இதை வந்து காலங்காலமா கட்டமைச்சிருக்கு. தமிழ் சமூகம் வந்து மிக ஆழமான தொன்மையான தொடர்ச்சியால் இயங்குகிறது. அதனாலதான் தோற்றத்தொன்மை தொடரும் இளமை. அதனாலதான் தொடர்ந்து உரையாடுறோம். இந்த உரையாடலை நம்ம நிகழ்த்துறோம். நீங்க நிகழ்த்துறீங்க, பலரையும் பேசுறீங்க. நான் பார்த்தேன், நீங்க திருப்புகள்கிட்ட பேசியிருந்த அந்த உரையாடலை பார்த்தேன். நாங்களும் விரும்பி இந்த பேசுறதை விரும்பி பேசுறோம் அப்படின்னு சொன்னா இந்த உரையாடலை நாம் தொடர்ந்து நிகழ்த்த வேண்டியிருக்கு. இதை என்னுடையது வந்து பேரிடர் மேலாண்மையில் வந்து நம் குறை காண்பதை விட என்னைக்கு வந்து
டிசாஸ்டர் அப்படிங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல். எப்பயும் இருக்கக்கூடிய இயல்பு வாழ்க்கையில இருந்து மாறுபட்டதான டிசாஸ்டர். இல்லைன்னா ஏன் அதை போய் பேரிடர்னு சொல்ல போறோம்? அப்ப பேரிடர், அப்ப பேரிடர் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல். படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள அந்த அப்நார்மல் சிச்சுவேஷன் தான் அப்நார்மல் சொல்யூஷன்ஸையும் கொடுக்கும். அப்போ வந்து படிப்பினைகளை எடுத்துக்கணும், அதை வரவு வச்சுக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும், அதை ஆவணப்படுத்தணும், அதை ஒரு சமூகம் உள்வாங்கணும். இந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் உணர்வோம் நினைக்கிறேன். அதான் இந்த பேரிடர் மேலாண்மை களத்துல நீண்ட காலம் நீங்க வேலை செய்திருக்கீங்க. இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்ப மறக்க முடியாத அனுபவங்கள். மறக்க முடியாத அனுபவம்னு அது எனக்கு பேரிடர் தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு கேட்டீங்க, நான் சொல்கிறேன் தான். நான் வந்து சொன்னல 1999 சைக்ளோன், அப்போ வந்து முதல்ல அவ்வளோ பெரிய சைக்ளோன் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ திருப்பி வந்து அந்த ஒரு மாவட்டத்திலிருந்து வெளி மாநிலத்திலேருந்து வாங்கி அனுப்பிச்சேன்னு சொன்னல, அதெல்லாம் முடிஞ்சு அனுப்பிச்சதுக்கு பின்னால் நான் வந்து என்னுடைய குடும்பமே வந்து அப்போ வந்து அரசினர் விடியில் தங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து அங்கேருந்து தமிழ் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். டாடா சுமோல என் குழந்தையெல்லாம் சொன்னாங்க, தேங்காயெல்லாம் பறந்து வருது, அவ்வளோ பெரிய புயல். அதுக்கு நடுவில் ஒரு நாள் போய் ஒரு உணவு விடுதியை வச்சு அப்புறம் என்னுடைய நண்பருடைய வீட்டில் போய் தஞ்சம் போதாங்க. நான் ஃபேமிலியை விட்டுட்டு போயிருந்தேன். ஏன் விட்டு போனேன்னா, நான் பழைய மாவட்டத்துக்கு போகிறதுனால கூட வர்றேன்னு சொன்னாங்க. நான் ஒருவேளை நம்ம வந்து புயல் வேலையில் இருக்கும்போது அங்கே போய் வந்து வீட்டில் இருக்கவங்களையும் வச்சுருந்தோம்னா நம்முடைய கவனம் அதுலேயும் போகுங்கிறதுக்காக நான் விட்டுட்டு போயிருந்தேன். அங்கே போனதுனால இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து நான் வந்து ஒரு வாரம் பணியாற்றிட்டு இடையில வந்து ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால வேறு சில மாவட்டங்கள் வழியா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் போக வேண்டியதை 6 மணி நேரம் டிராவல் பண்ணி புவனேஸ்வருக்கு வந்து சேர்றேன். எங்கள் அரசினர் விடுதியில் வந்து நாங்கள் எங்கள் வீடில் துணி கிணி மணியெல்லாம் அந்த ஜன்னல் வழியாக தண்ணி அடித்து எல்லாம் செதறி கிடக்கு. நாங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் திருப்பி. திடீர்னு வந்து அப்போ யாரும் டெலிஃபோன் பேச முடியாது, யார்ட்டையும் டெலிஃபோனே கிடையாது, கரண்ட்டும் கிடையாது. அப்போ திடீர்னு கார் வந்து முதல்வர் வீட்டிலேருந்து வந்திருக்கோம், முதல்வர் வந்து உங்களை வந்து கையோட கூப்பிட்டு சொன்னார். அப்போ வந்து கிரிவர் கொமாங்கோன்னு வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு முதல்வராக இருந்தார் அந்த பீரியடில். அவர் வந்து கூப்பிட்றாரு, சீஃப் செக்ரட்டரி அங்கே இருக்காருன்னு சொல்லி கார் அனுப்பிச்சிருந்தாங்க. யாரும் டெலிஃபோனில் பேசுவேன், டெலிஃபோன் கனெக்ஷனே கிடையாது. உடனே என்ன கூப்பிட்றாங்களேட்டு நான் வந்து உடனே இங்கேருந்து திருப்பி உடனே வந்து அந்த வெளி மாவட்டத்துலேருந்து வந்து ஒரு திருப்பி 1/2 மணி நேரத்தில் நான் போகிறேன். 1/2 மணி நேரத்தில் போனால் அங்கே முதல்வர் வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க சீஃப் செக்ரட்டரி இருக்கார். வந்து ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், அவருடைய மனைவிக்கு இங்கே ஏதோ உடல்நலக்குறைவோ ஏதோ கேள்விப்பட்டிருக்காரு, ஏதோ வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு படகுல அங்கேயும் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, படகு மூலமாக வந்து ஒரு ஜீப்பில் வந்து இங்கே வந்து நகரத்துக்கு வந்துட்டார், தலைநகரத்துக்கு. அதாவது மாவட்டத்தை விட்டுட்டு, தன்னுடைய மாவட்டத்தை விட்டுட்டு வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு நெருக்கடி, யாருடைய உடல்நலக்குறைவோ வந்துட்டார். இப்போ திடீர்னு மக்கள் தேடும் போது எங்களா மாவட்ட ஆட்சித்தலைவரை இல்லையே அப்படின்னு தேடும் போது ஒரு பெரிய பொருள் இருக்கு. ஆளுங்களாம் வந்து மோட்டர் சைக்கிள் வந்து சொல்றாங்க, அரசாங்கத்திலேருந்து யார் வந்தாலும் அடிச்சிடுவோம், அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு மக்கள் கொதிச்சுட்டு இருக்காங்கன்னு தகவல் வருது. இப்போ இவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க பல வருஷத்துக்கு முன்னால் 1986 2 வருஷம் நீங்க சப் கலெக்டரா இருந்திருக்கீங்க, 13 வருஷம் ஆகுது. இப்போ வந்து அங்கே யாராவது ஒருத்தர் கலெக்டரா போகணும் அப்படின்னு சொன்னா யார் அனுப்புறது? அங்க வேலை பார்த்த அனுபவம் இருக்குன்னு பார்க்கும்போது அங்கிருந்து வர்றவங்களே, இந்த கட்சிக்காரங்களும் கிடையாது அந்த கட்சிக்காரங்க கிடையாது, அங்கிருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த நிலைமை கட்டுக்கொடுறதுக்கு உங்க பேரை சொல்லி நீங்க வந்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு ஃபீட்பேக் வருது, அதனால நீங்க போகணும் அப்படிங்கிறாரு. உடனே நான் வந்து என் ஃபேமிலியே இங்கே இதில் இருக்காங்க, எல்லாம் இதாக இருக்கணும். நான் சொன்னேன், நான் இல்லை மறுக்கக்கூடாதுன்னு, நான் போகிறேன் அப்படின்ட்டேன். போகணுன்னு சொன்னால் அங்கே வந்து போய் சேர்றதுக்கே கூட நீங்கள் மோட்டர் சைக்கிளில் கொஞ்ச நேரம், மோட்டர் சைக்கிளில் அப்புறம் காரில் ஜீப்பில், அப்புறம் உடனே நான் வர்றேன்னு சொல்லும் போது வந்து நான் போய் அங்கே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக சேர போகிறேங்கிறத உடனே அங்கேயே சொல்கிறாங்க, எல்லாம் ரேடியோவில் சொல்லிடுங்க, ரேடியோவில் சொன்னால் கொஞ்சம் பதட்டம் குறையும் அப்படின்னு சொல்லி நான் போகும்போதே ரேடியோவில், அப்போ ரேடியோ தான் ஒரே தொடர்பு, ரேடியோவில் வந்து சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி அந்த மாவட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ நான் அங்கே போயிடுறேன். அந்த மாவட்டத்தை நெருங்கி போகும்போது ஒரு இடத்துல அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸோட வந்து எனக்காக காத்திருந்துட்டு அவர் சொன்னார், வந்து அங்கே பதட்டமான நிலை சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த படகுல போய் அப்புறம் போகணும், ஒரு 100 காவலர்களோட தான் நாங்கள் உள்ள நகரத்துக்குள்ள நுழைய விரும்புகிறோன்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லைங்க, நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன், இந்த மக்கள் எனக்கு தெரியும், என் கூட யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னேன்.
அவர் வந்து என்ன சொல்றாரு, எங்களுடைய கடமை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, அதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை கிடையாது, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு. அப்புறம் திருப்பி அந்த படகுல போகும்போது நான் அதுக்கு பின்னாடி மோட்டர் சைக்கிள் தான் போகணும். மோட்டர் சைக்கிளில் போகும்போது வேணா அந்த அந்த ஓட்டுற அந்த மோட்டர் சைக்கிள் வெட்டுற வேணா நீங்கள் மஃப்டியில் ஒரு போலீஸ் வச்சுக்கோங்க, அவங்க நான் ஒரு கன்சீல்டு பண்ணலாமல் அனுப்ப முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் போய் சேர்ந்ததுக்கு பின்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எந்த போலீஸும் வரக்கூடாதுங்க, நான் போய்க்கிறேங்க, பார்த்துக்கிறேங்க, நான் நேரடியாக கலெக்டரேட் போய்க்கிறேன்னு சொல்லி அவரை வற்புறுத்தி நான் வந்து அவருடைய அட்வைஸுக்கெல்லாம் மீறி வந்து நான் வந்து அந்த நகரத்துக்குள்ளே தனியாக நுழையிறேன். அந்த மக்கள் என்னை எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் நேராக கலெக்டரேட்ட போகிறேன். ஏற்கனவே அந்த உள்ளூரில் அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிரஜா கோயில். அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரி கீசாரெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போய் இறங்கணும்னா அங்கே மக்கள் கூட்டம்லாம் இருக்காங்க. அவங்க என்னை வரவேற்று வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மன் தான் என்னை வந்து இங்கே போஸ்டிங் போட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு அவங்களுடைய மக்களோட நம்பிக்கை அது பண்ணி எனக்கு வந்து உரிய மரியாதையெல்லாம் கொடுத்து என்னைய கலெக்டரேட்டுக்குள்ளே கூட்டு போகும்போது அப்போ தான் இந்த போலீஸ் படையெல்லாம் வந்து சொன்னது. அப்போ நான் அவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகை புரிஞ்சேன். அப்போ வந்து எனக்கு தெரியும், இந்த மக்கள் வந்து அந்த மாதிரிலாம் என்னைய தாக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொன்னபோது எனக்கு வந்து என்னுடைய கடமை சார்ந்த ஒரு அச்சம் இருந்தது சார், அதனால தான் நான் 100 போலீஸ் வேணும்னு சொன்னேன். இல்லை, எனக்கு வந்து என்னை பற்றி தெரியும், மக்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிளில் போய் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகி அங்கே 2 மாதம் வேலை பார்த்து எல்லாத்தையும் நிலைமையை சீர்கொண்டு வந்தப்ப அப்புறம் அப்போ நீங்கள் இறங்கி வேலை பார்க்க வேண்டியிருக்கோம். அதை வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் வந்து நிலைமையை கரெக்டாக கணிச்சிருக்கேன். அப்படிங்கிற இன்னொரு சம்பவம் சொல்கிறதா கூட, ஒரு மத்திய அரசினுடைய உணவு கிட்டங்கிய கூட நான் வந்து நேரில் இல்லாமல் 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வாக்கி டாக்கிலேயே அதை உடைச்சு அதில் உள்ளே இருக்கக்கூடிய எவ்வளவு மூளையில் அரிசியோ வந்து வீடியோ கேமராவில் பதிவு பண்ணி எடுத்துக்கிற சொல்லி இன்னொரு மாவட்ட கலெக்டருக்கும் நான் உத்தரவு பிறப்பிச்சேன். இப்போ குறிப்பாக அந்த மாவட்டத்துக்கு நான் வந்து போனதையும் அந்த மக்கள் என்னை அதுக்கு பின்னால் வந்து எங்கே டிசாஸ்டர் நடந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க. அந்த மக்கள் வந்து எனக்கு மறக்க முடியாது. அந்த மாதிரி இது வந்து 99. திருப்பி நான் 2001 ஒரு ஃப்ளட்டு, அதுக்கு வந்து நான் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன், என்னை அந்த மாவட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாவட்டத்துக்கு வந்திருக்க போயிருந்தப்ப நான் வந்து அந்த இரவு பகலாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். நைட்டு 1 மணி 1:30 மணி கூட மீட்டிங் நடத்திட்டு இருப்பேன். அப்போ யாராவது வந்து மக்கள் பார்க்க வர்றாங்கன்னா நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நான் தங்கியிருந்த விடுதியிலேருந்து வெளியில் வந்து அந்த மக்களை அப்படியே சந்திச்சுட்டு திருப்பி உள்ளே போயிடுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களா உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுனா எனக்கு அதிலே நேரம் ஆயிரும். அதிகாரிகளோட பேசுகிறாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியில் வருவேன், வெளியில் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு போனதுனால திடீர்னு என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், ஒரு கிராமத்துலேருந்து பீப்புள் வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்களை பார்க்கணுங்கிறாங்க. இப்போ தானே ஒரு அரை மணி நேரத்து வரைக்கும் தானே பார்த்துட்டு வருவேன். இல்லை, அவங்கள்ட்ட எதுவும் மனுவோ எந்த புகாரோ இல்லையா, சும்மா பார்க்கணுங்கிறாங்க, அதனால் அரை மணி நேரம் காக்க வைக்கிறாம உடனே பார்த்துட்டா நல்லதுங்கிறாங்கன்னு. நான் வந்து சரி என்னடா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். இருந்தாலும் நான் நினச்சது வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்க, அதை காத்திருக்க விரும்பாமல் கூப்பிட்றாங்கன்ட்டு வெளியில் போய் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திருப்பி வந்து பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு, நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர்னு தெரியும், 86 பல வருஷத்துக்கு மேலே நீங்கள் இங்கே சப் கலெக்டராக இருந்தீங்க, அப்புறம் இந்த சைக்ளோன் அப்போ நீங்கள் கலெக்டராக வந்தீங்க, திருப்பி இந்த ஃப்ளட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால் நான் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரை வந்து அப்படின்னு நாங்கள் பேப்பரில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம், நேரில் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணோம், அதனால வந்தோம் அப்படின்னாரு. ஒரு 10-12 பேர் இருக்குது, என்ன நேரில் போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சரி ஏதாவது வந்துட்டீங்க, ஏதாவது பெட்டிஷன் தான் கொடுங்கன்னு. சார், பெட்டிஷன்லாம் நாங்கள் வரல சார், நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறக்கே வரல, நான் உங்களை பார்க்க வந்தோன்னு சொல்கிறேன், நீங்கள் எங்கள்கிட்ட பெட்டிஷன் கேட்குறீங்க அப்படின்னாங்க. அவங்க என்னடா பார்க்க வந்தோன்னு சொல்கிறாங்க. திருப்பி வண்டியில் ஏற போனாங்க. அது ஒரு டிராக்ஸ் வண்டி, ஒரு 10-12 பேர் உட்காரலாம், பெரிய வண்டி. அதில் உட்கார போகும்போது என்ன, எந்த ஊர்லேருந்து வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு அப்படிங்கவும் அவர் ஒருத்தர் நின்று சொன்னார், இந்த வண்டி வாடகை இவ்வளவு சார், நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் 50 ரூபா போட்டு நாங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இந்த வண்டியை வாடகைக்கு எடுத்துகிட்டு உங்களை பார்க்க வந்தோன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே என்ன செய்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு பெரிய விருது கொடுத்துருந்தா கூட, அல்லது ஒரு பெரிய மாபெரும் விருது கொடுத்துருந்தா கூட நான் வந்து அவ்வளவு நெகிழ்ச்சி ஆயிருக்க மாட்டேன். ஒரு மக்கள் வந்து கிராமத்துலேருந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வாடகை வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் என்னுடைய தமிழ்நாடு சாலையில் கூட எழுதியிருப்பேன், அதை இதை பற்றி நான் குறிப்பிட்டிருப்பேன். இதுதான் நம்ம தேடினது, சம்பாதிச்சது, மக்கள்கிட்ட இருந்தது, அது மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க நம்மகிட்டங்கிறது எனக்கு அந்த நிகழ்ச்சி நான் அடிக்கடி நினச்சிக்கிடுவேன். வாழ்வின் பெருமை வந்து பார்க்கறதுக்கு வாடகைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க பெட்டிஷன் திருப்பி கேட்டாலும் பெட்டிஷன் இல்லைங்கிறாங்க. கொஞ்சம் கோவப்படப்பட்டாங்க. என்ன சார், நாங்கள் பெட்டிஷன் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு, நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறக்கா வந்ததா நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் உங்களை பார்க்க தான் சார் வந்தோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியில் ஏறும்போது நான் கேட்குறேன், வண்டியில் எடுத்து வந்திருப்பீங்க போது அப்போ தான் சொல்கிறாங்க ஆளுக்கு 50 ரூபா போட்டு வாடகை எடுத்துகிட்டு வந்தோம். அது மாதிரி தான் சில விஷயங்கள் மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகளாக இருக்கும். மிக மிக அருமையான ஆழமான உரையாடல். பேரிடர் மேலாண்மை குறித்து நாம் அனுபவங்களிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, நாம் அறிய வேண்டிய பாடங்கள், அதை பற்றின ஒரு ஆழமான ஒரு உரையாடல். இதில் கலந்து கொண்டு எங்களோடு கருத்து பகிர்வு செய்தமைக்காக உங்களுக்கு நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் மிகவும் மதிக்கிற ஒரு ஆளுமை நீங்களும் இதை பற்றிய தொடர் பொதுவெளியில் உரையாடிட்டு இருக்கீங்க. இதில் நான் கலந்துக்கிட்டு முதல் முறையாக நான் பேரிடர் மேலாண்மை பற்றி விரிவாக பேசியிருக்கேன். அதை பற்றி தொடர்ந்து எழுதணும்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. தேர்தல் மேலாண்மை பற்றி எழுதுவாங்கம்பாங்க, பேரிடர் மேலாண்மை பற்றி புத்தகம் எழுதுன்னு சொல்லுவாங்க. என்னை அணுகியும் இருக்காங்க புத்தகங்களுக்காக. ஆனால் இது வரைக்கும் எழுதுனதில்லை. ஏன்னா எனக்கு அதை விட முக்கியமாக சங்க இலக்கியத்தும் சிந்துவெளி என்னுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான பணியாக நான் எடுத்துக்கிட்டதுனால என்னுடைய நேரத்தை செலவிடுறதுக்காக அதில் கவனம் குவிப்பு பண்ணியிருக்கிறதுனால நான் அதை பற்றி இது தனியாக பேசுனதும் கிடையாது, எழுதுனதும் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு பேச வச்சுருக்கீங்க. நன்றி.